என் காதல் புரியலையா உன் இஷ்டம் அன்பே போ. ஹே கைஸ், ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என் காதல் புரியலையா. அதனால தான் அப்படியே பாட்டாக படிச்சுட்டேன். கொஞ்சம் காதுக்கு கேட்காத மாதிரி தான் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுவும் டெலகிராம் லிங்க் எல்லாம் கேட்டிருந்தீங்க. டெலகிராமில் போயிட்டு டார்க் ஃபேண்டசி வேர்ல்டுன்னு சொல்லி போட்டாலே வந்துடும்டா, போய் பாருங்கள். தென் நான் நிறைய பண்ணேன். யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் போடலான்னு நினச்சேன். வாட்ஸ்அப்பில் போடலான்னு நினச்சேன். பட் வாட்ஸ்அப்பில் 4 மினிட்ஸ் மேலே போட முடியாது. கட் பண்ணி போட எனக்கும் இரிட்டேட்டாக இருந்துச்சு. டெலகிராம் தான் நம்மளுக்கு சேஃப்டா. ஒரு டியர் அக்கா யூடியூப்பில் போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. யூடியூப்பில் போட்டால் கண்டிப்பாக சேனலை தூக்கிடுவாங்கடா. அதனால தான். ஓகே, இந்த எபிசோடை பாருங்கள். அண்ட் தென் மறக்காமல் கமெண்ட் பண்ணணும். இந்த ஸ்டோரி எப்படி போகுதுன்னு எனக்கு தெரியல. நான் ஒரு ட்ராக்கில் கொண்டு போகிறேன். அது எப்படி வருதுன்னு தெரியல. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே கைஸ், வாங்க நம்ம எபிசோடுக்குள்ளே போகலாம். என் காதல் புரியலையா உன் இஷ்டம் அன்பே போ. என்னடா ஸ்டார்டிங் எடுத்தவொடனே பாட்டு பாருன்னு நினைக்கிறீங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது Why Can't You Understand My Love. சரி வாங்கடா, இந்த ஒரு ஒன் ஷர்ட்குள்ளே போயிடலாம். ஸோ நீங்கள் அப்படியே ஒரு ஃபோட்டோ வச்சு தேவ் ஏன் இவ்வளோ அழகாக இருக்க, ஏன் இவ்வளோ அழகாக இருக்க, என் மனசை எடுத்துகிட்டு போயிட்டா. எவ்வளோ க்யூட்டாக சிரிக்கிற. ஆனால் என்ன தான் நீ கண்டுக்கவே மாட்டேங்கிற. நான் இருக்கேன்னு கூட உனக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன் இப்படி பண்ணுற? நீ சரியான பேட் பாய் தெரியுமா? போடா, எப்போ பார்த்தாலும் என்னை கஷ்டப்படுத்திட்டே இருக்க. உனக்கு என்ன, உன் வேலை உண்டு, நீ ஒன்றுன்னு சந்தோஷமாக இருக்க. உன் பின்னாடி அத்தனை பொண்ணுங்க சுற்றுறாங்க. அதனால் உனக்கு என்னை பற்றி தெரியல. தெரிஞ்சாலும் நீ என்ன லவ்வாக பண்ண போகிற? எல்லா பொண்ணுங்களையும் நீ தோர்த்தி தானே விடுற. நானும் உன்கிட்ட லவ் சொன்னால் நீ அதே தான் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் என் லவ்வை கூட சொல்ல முடியாமல் அவ்வளோ கோழையாயிட்டேன் நான். கஷ்டமாக இருக்கு, அண்ணா கஷ்டமாக இருக்குது. நீ எல்லா பொண்ணுங்கிட்டேயும் பேசும்போது ஏன் என்னால் உன்கிட்ட பேசக்கூட முடியலன்னு கஷ்டமாக இருக்குது தயாங். ஏன் தயாங்க என்னைய கஷ்டப்படுத்துகிற? சொல்லு. போடா, உனக்கு சின்ன வயசுலேருந்தே எனக்கு பிடிக்கும். இப்போ தான் நீ ஏதோ ஃபேமஸ் ஆகிட்ட, ஏதோ ஃபுட்பால் விளையாடுற, ஏதோ மாடலிங்லாம் பண்ணுற. ஆனால் உன்னை எனக்கு சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும் தயாங். அந்தளவுக்கு நீனா எனக்கு ரொம்ப இஷ்டம். ஆனால் இப்போ நீ ஸ்கூல் விட்டு போகிறல்ல, என்னை கஷ்டப்படுத்த போகிறல்ல. இன்னும் 4 months தான், அதுக்கப்புறம் நீ போயிடுவேன் இந்த ஸ்கூல் விட்டு. நான் மட்டும் எப்படி இங்கே இருக்கிறது? நானும் ஏன் உன் கூடவே இருந்திருக்கக்கூடாது? உன்னுடைய வயசே ஏன் இருக்கக்கூடாது? கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேங்கோட ஒரு ஃபோட்டோ தான் வச்சு பார்த்துட்டு இருக்கீங்க. யாருக்கும் தெரியாமல் அது அப்படியே உங்கள் ட்ரெஸ்குள்ளே தான் ஒழிச்சு வச்சுருப்பீங்க. அந்த ஃபோட்டோவே லைட்டாக கசங்கி போயிருக்கு. ஏன்னா யாருன்னா வந்துடுவாங்களோன்னு பயந்து நீங்கள் அதை பார்ப்பீங்களா? அதனாலவே உன்னுடைய இந்த ஃபோட்டோ கூட ஒழுங்காக வச்சு பார்த்துக்க தெரில. நீ எனக்கு கிடச்சா உன்னை பார்த்துப்பேண்ணா, முதல்ல நீ எனக்கு கிடைப்பியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேங்கோட ஃபோட்டோ பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ ஒயன் கதவு தர, என்ன பழக்கம் இது கதவு சாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா தான், கதவு கூட சாத்த முடியாது. அம்மா அதை வந்துட்டேன், ட்ரெஸ் மாற்றிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு அந்த ஃபோட்டோவை, தேங்கோட ஃபோட்டோவை நீங்கள் அப்படியே ஒரு ட்ரா வச்சுருப்பீங்க. அதில் உங்களுடைய இன்னர்ஸ்லாம் மட்டும் இருக்கும். ஸோ அங்கே ஒரு பெட்டிக்குள்ளே அப்படியே பத்திரமா வச்சுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு, என்னம்மா ட்ரெஸ் கூட பண்ண விட மாட்டிங்களா? சரி கிளம்பு ஸ்கூலுக்கு. தலைவாரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ரிப்பனை 2த்தையும் எடுத்துகிட்டு வந்து உங்கள் மம்மிக்கிட்ட கொடுக்குறீங்க. உங்கள் மம்மி உங்களுக்கு தலைவாரி கொடுக்குறாங்க. நீங்கள் ஒரே பொண்ணு. உங்கள் அப்பா அடிக்கடி வேலைன்னு சொல்லி போயிடுவாங்க. உங்கள் அம்மா தான் இங்கே இருக்க வேலையை பார்த்துட்டு உங்களையும் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ உங்கள் அப்பாவுக்கு அப்படியே ஊராக சுற்றி இது பண்ணுறது தான் வேலைவே. ஸோ அதனால் உங்கள் அப்பா மோஸ்ட்டாக வீட்டில் இருக்க மாட்டார். இப்போ நீங்கள் அப்படியே உங்கள் சைக்கிள் அப்படியே தள்ளிக்கிட்டு போகிறீங்க. என்ன தான் வாழ்க்கை இது, எனக்கு பிடிக்கவே இல்லை.
அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாக போயிட்டே இருக்கீங்க. ஸோ அப்போ உங்கள் பின்னாடி வந்து ஒரு பொண்ணு, ஏய் அப்படின்னு அப்படியே அடிக்கிறா. ஏ ஷிவ், நீயா? ஏன்டி என்ன இப்படி வந்து பயமுடுத்துற? ஏய் என்னடி மூஞ்ச தொங்க போட்டுட்டு வர, என்னாச்சு? ஆ ஒன்றும் இல்லை, எனக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குடி. என்ன என்ன ஒரு மாதிரி இருக்கு உனக்கு? என்னாச்சு? சாப்பிட்லையா நீனு? சாப்பிட்டேன், ஆனால் எனக்கு இவளுக்கு வேற நான் எதுவுமே சொல்லலை. சொன்னால் செம்மையாக திட்டு வேற. வேணா சொல்ல வேண்டாம். ஏய் வயன், நீ என்னமோ பண்ணுறடி எனக்கு தெரியாமா. என்ன பண்ணுறன்னு தான் தெரியல, கண்டுபிடிச்சா அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷிவ் வந்து அவளை மிரட்டிட்டு அப்படியே, இன்னும் உருட்டிகிட்ருக்க, வா சைக்கிள் எடுத்துகிட்டு போகலாம். சரி அப்படின்னு சொல்லி பவுட் பண்ணிவிட்டு சைக்கிள் ஏறிட்டு போகிறீங்க. ஸோ ஷிவ் வந்து உங்களுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, ஆனால் அவகிட்டே நீங்கள் என்ன சொல்லலை, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு தேங்க சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவனுக்காக நிறைய லெட்டர்லாம் எழுதி வச்சுருப்பீங்க. தேங்க இந்த டேட்டில் நீ ரொம்ப அழகாக இருக்க, இந்த இதில் நீ ரொம்ப க்யூட்டாக இருக்க, இந்த டான்ஸ் பண்ணும்போது நீ செம்ம அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்னசென்ட்டான லவ் தான் உங்கள் லவ்வை. ஸோ நீங்கள் அதெல்லாம் அப்படியே யோசித்து பார்த்துட்டு சிரிக்கிறீங்க. ஆனால் கஷ்டமாகவும் இருக்குது. ஒன் சைடில் ரொம்ப நாள் வலிக்கும்ல, ரொம்ப பெயினாகவும் இருக்கும்ல. ஸோ அப்படியே அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுட்டு போகிறீங்க. ஸோ அப்போ ஸ்கூல் வாசலில் தேங்கோட கேங்கு, அப்புறம் வந்து ஒரு சில பசங்களாம் அப்படியே இந்த சைடு அந்த சைடு கும்பலாக நின்று ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் கரெக்டாக ஸ்கூலுக்குள்ளே கிட்ட வந்த உடனே அப்படியே சைக்கிள் ஆஃப் பண்ணிடுறீங்க. ஏய் என்னடி, ஃபுல்லாக உள்ளே போகலாம், நடந்து போகலாமே, அங்கே பாரு நிறைய குட்டி குட்டி பசங்களாம் கூட வராங்கல்ல, நம்ம நடந்து போகலாம். ஏதோ ஒரு பொழப்பாக வச்சுக்கோ நீனு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவள் திட்டுவாங்கலாம் அப்படியே ஏற்றுக்காமா அப்படியே நடக்கிறீங்க. உங்களுக்கு அப்படியே பத்தட்டமாக இருக்குது. தேங்கிட்ட வந்துட்டீங்க. தேங்க அவங்க ஃப்ரெண்டுக்குள்ளலாம் பேசிகிட்டு இருக்கான். ஸோ நீங்களும் தேங்க பார்க்குறீங்க. ஸோ தேங்காங்கில் ஒரு பொண்ணு இருக்கா, சாக்கூரான்னு சொல்லிட்டு. ஸோ அவள் அப்படியே தேங்கிட்ட அப்படின்னு இருக்கமா நின்று பேசிகிட்டு இருக்கா. இவளை எனக்கு சுத்தமாக பிடிக்காது, சுத்தமாக பிடிக்காது. ஏன் என் கூட இவ்வளோ க்ளோஸாக இருக்கான்? ஏன் இப்படி பேட் கேர்ளாகவும் மாறிட்டான்? அவள் ஆனால் என்ன எதுவுமே பண்ணதில்லை. தேவையான நீ அழகாக இருக்க, ஏன் தெரியல, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தேங்காய் கிட்ட வரீங்க. உங்களுக்கு ஹார்ட் பீட்லாம் அப்படியே பட்டன்னு இருக்குது. எங்கேருந்தோ காற்று உங்களுக்கு மட்டும் வீசுகிற மாதிரி இருக்குது. அப்படியே கீழே குனிஞ்சிட்டு தான் போகிறீங்க. உங்கள் கண்ணை மட்டும் சைடாக திரும்பி தேங்காய் பார்க்குது. ஸோ தேங்காய் அப்படியே கேஷுவலாக நின்று அப்படியே எல்லாம் கூட அப்படி பேசிகிட்டு இருக்கான். ஆனால் நீங்கள் தேங்காய் மட்டும் பார்க்குறீங்க. அவனுடைய அந்த குட்டி மோல் நோஸில் அப்புறம் சின்லலாம் இருக்கும்ல, அதெல்லாம் பார்த்து அப்படியே அட்மையர் பண்ணுறீங்க. ஸோ தேங்காய் அவனுடைய தலையில் வந்து அந்த கர்ச்சீஃபை கட்டியிருப்பான். பார்க்கவே செம்ம க்யூட்டாக இருக்கான். ஏன் இவன் இப்படி இருக்கான்? இவன் அடிக்கடி லென்ஸ் வேறு போடுறான், ஆனால் அவனுக்கு அழகாக இருக்கே, ரொம்ப க்யூட்டாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போகிறீங்க. ஸோ இப்போ வாசல் வந்தாச்சு. அப்படியே லைட்டாக எட்டி பார்க்குறீங்க. தேங்கோட ஃபேஸ் லைட்டாக தான் தெரியுது, இருந்தாலும் லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டேன். அப்படியே உள்ளுக்குள்ளே வந்துடுறீங்க. இதை ஷிவ் நோட் பண்ணிட்டா, ரொம்ப நாளாக நோட் பண்ணிகிட்ருக்கா. ஆனால் உங்ககிட்ட கேட்கல. நல்ல வேலை, இன்றைக்கி நான் அவர் பார்த்துட்டேன். இன்றைக்கி அவருடைய ஐஸ் லைட் க்ரீன் கலரில் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்ருக்கீங்க உங்களுக்குள்ளவே. இதையும் ஷிவ் நோட் பண்ணுறா, பட் எதுவும் கேட்டுக்கல. என்னமோ பண்ணுறா, ஆனால் என்கிட்டருந்தே மறைக்கிறா, கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ கிளாஸுக்கெலாம் போகிறீங்க. அப்போ இன்டர்வெல்லில் கரெக்டாக எல்லாருமே அப்படியே குடுகுடுன்னு ஓடுறாங்க. சீனியர் ஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ சீனியர் ஃபைட்டா, தேங்க அப்போ சண்டை போடுவானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே குடுகுடுன்னு ஓடி போய் பார்க்குறீங்க. பார்த்தா தேங்க சண்டை போடல, பட் வந்து அப்படியே ஸ்மார்ட் பண்ணிவிட்டு பார்த்துட்ருக்கான். ஸோ அவங்க சண்டை போடுறது யாருன்னா ஜேகே, ஜிம்முன்னு, அப்புறம் வந்து அவங்க இதில் இருக்கவங்க, அப்புறம் அப்படியே எதிரணி. ஸோ அந்த காலேஜ்லவே அந்த ஸ்கூல்லவே இன்னும் கொஞ்சம் பசங்களாம் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்களும் அப்படியே அடிச்சிட்ருக்காங்க. ஸோ தேங்க அப்படியே கூலாக நின்று அவங்கள தான் பார்த்துட்ருக்காங்க, கையில் பாலை கீழே தட்டிக்கிட்டே. நல்ல வேலை,
இவர் ஃபைட்டுக்கு போகல. போயிருந்தான்னா எதுனா அடிபட்டுருந்துச்சுன்னா பாவம் வலிக்கும். இவனுங்க எதுக்கு லூசு பசங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, பைத்தியக்காரனுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திட்டுக்கிட்டே தேங்க தான் பார்க்குறீங்க. ஸோ அப்போ அந்த ஒரு பொண்ணு வந்து தேங்ஷி தேங்ஷி நீங்கள் சண்டை போடலையா? நீங்களாம் சண்டை போட்டால் இந்த ஃபைட் அப்படி இப்படின்றதுக்கெல்லாம் முடிஞ்சிடும். நீங்கள் தான் சண்டை போட மாட்டீங்க. ஏன் தேங்ஷி வந்துட்டாளுங்க லூஸாக எவ்வளோங்க. அவர் வந்து சண்டை போட்டு அவருக்கு எத்தனை அடிபட்டுடுச்சுன்னா சே பைத்தியக்காரிங்க. ஃப்ளோட் பண்ணலாம், அதுக்குன்னு எப்படியா ஃப்ளோட் பண்ணணும்? லூஸு லூஸு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த பொண்ணை திட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அப்போ தேங்க அந்த பொண்ணை அப்படியே ஒரு மாதிரி மேலே கீழேயும் பார்த்துட்டு அப்படியே அந்த பாலை வச்சு டேய் போதும்டா, எத்தனை வாட்டி தாண்டா அவங்களாம் அடி வாங்கிட்டு போவாங்க, விடுங்கடா. அதுக்கு தான் எனக்கு சண்டை போடுறதே அப்படியே ஒரு மாதிரி சலிப்பாக போச்சு. வேறு யாருக்குன்னா கூட சண்டை போடலாம்டா, இவங்க கிட்டலாம் சண்டை போட்டு ஒரு டேஷும் பிடுங்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இதை கேட்ட ஜிமினும் ஜெக்கியும் தான் ஒரு அடி அடிச்சுட்டு அவனுங்க அப்படியே அந்த 3 பேர் மட்டும் போகிறாங்க. ஸோ மற்றவங்களாம் இன்னும் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ தயாங் போனோடனே உங்களுக்கு என்ன அங்கே வேலை? நீங்கள் அப்படியே தயாங் பின்னாடியே போகிறீங்க. அவன்கிட்ட சொன்னனே, நீ நோட் பண்ணியா? என்னடா பின்னாடி திரும்பி பாரு, நோட் பண்ணுவேன் நீயே அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்லிவிட்டு அப்படியே ஜெக்கியை தான் பார்க்குறான். ஜெக்கியும் அப்படியே ஓடுறக்கனால திரும்பி பார்க்குறான். எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தேங்க அப்படியே சட்டுன்னு திரும்பிடுறான். நீங்கள் அப்படியே நின்றுறீங்க. ஐயோ இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அங்கேருந்து போயிடுறீங்க. தேங்க பார்க்குறான். என்னடா வேணும் இவளுக்கு? தெரிலடா, நானும் கொஞ்ச நாளாக நோட் பண்ணுறேன். ஏய் நான் ரொம்ப நாளாக நோட் பண்ணுறேன்டா. நீமாடா? பின்ன நம்ம போகிற இடத்துக்குலாம் வந்துட்டு அப்படியே ஸ்டாக் பண்ணிகிட்ருக்கா, அவளை பார்க்காம இருக்க முடியுமா? அதான் நான் ரொம்ப நாளாக பார்த்துன்னு தான் இருக்கேன். அடிக்கடி இந்த மூஞ்சி என் கண்ணில் படுது. ஏன் தேங்க நீ பார்க்கலையா? எனக்குன்னா எவ்வளோங்க என்னை வந்து இது பண்ணுறவங்கள பார்த்துட்டா இருக்க முடியும்? சொல்லு. ஒன்றா ரெண்டா அத்தனை பேர் வராங்க. ஒன்று உன் பின்னாடி வராங்க, இல்லைனா இவன் பின்னாடி வராங்க, இல்லைனா என் பின்னாடி வராங்க. யார் அவளுங்க? அவனா உங்கள் 2 பேரில் யாருன்னா ஒருத்தருக்கு ரூட் போடுறாளா? தெரியலடா யாருக்கு ரூட் போடுறான்னு அப்படின்னு சொல்லிட்டு தேங்க போகும்போது சாக்குரா தான் தேங் அப்படின்னு சொல்லி கூட ஓடி வரா. வந்துட்டா அப்படின்னு சொல்லி தேங் இவ என் ஃப்ரெண்டு மிமி. மிமி இது ஜிமின். ஜிமின்ஷி ஹாய், நான் மிமி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கிட்ட அப்படியே கை கொடுக்க வரா. ஸோ அப்போ தேங்க அப்படியே பொறுமையாக ஜிமின் பக்கத்தில் செஞ்சு என்னடா இப்போ நான் உனக்கு ரூட் போட வந்துட்டாளா இந்த சாக்கூரா? டேய் என்னடா இது நொய்யின்னு அடி ஒரு பொண்ணை கூட்டினது அவ அது அவன்னு. சரி எப்படா இந்த பொண்ணை கூட்டி விட போகிற? என்னடா பண்ணுறது? வந்து கெஞ்சறாளே, எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டோட பொண்ணு வர போயிட்டா, என்ன பண்ண முடியும்? அந்த ஆள் வேற அந்த பொண்ணை பார்த்துக்கோ அப்படின்னு நொயின்னு சாவடிக்கிறான். அதுதான் இந்த தாச்சலாம். ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணு. ஐயோ எரிச்சலாரியே. டே இந்த சாக்குறவ என்னாச்சு தேயாங் நம்ம சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் கையை பிடிச்சி அங்கேருந்து இழுத்துட்டு போகிறா. ஏய் சாவுரா ஏடு, நான் கேன்டீன் தானே வரணும், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க அந்த பொண்ணை அப்படியே கூப்பிட்டு போகிறான். இதெல்லாம் நீங்கள் அப்படியே ஒளிஞ்சிருந்து பார்க்குறீங்க. அழுகையாக வருது. இவன் இப்படி தான் பண்ணுவான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே உங்களால் முடியல, ஒரு மாதிரி அழுக ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. ஸோ உங்கள் கிளாஸ் போனால் இங்கெல்லாம் ஃபைட் நடக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் இங்கே தான் இருக்காங்க. நீங்கள் அப்படியே உங்கள் கிளாஸில் போயிட்டு பெஞ்சில் படுத்துட்ருக்கீங்க. எனக்கு ஏன் வருது, என்னால் முடியல. ஹே வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம். நீங்கள் ஷிவ் இங்கே என்ன பண்ணுற? ஓயன் ஏன் அழுகிற? ஒன்றும் இல்லை. என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்து என்ன ஆச்சு உனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸை கட் பண்ணி கேட்குறா. ஒன்றும் இல்லையே
இங்கே பாரு வயன், நானும் ரொம்ப நாளாக நோட் பண்ணுறேன், ரொம்ப ஆபியஸாக இருக்கேன். நான் மட்டும் இல்லை, உங்கள் கிளாஸில் நிறைய பேர் உன்னை நோட் பண்ணுறாங்க. தேங்க உனக்கு பிடிச்சிருக்கா? ஆ அது 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திக்கி திக்கி பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ அவங்க ஏதோ சொல்ல வரும்போது உங்கள் கிளாஸ்க்கு டீச்சர் தான் வராங்க. என்னம்மா இங்கே என்ன யாருமே இல்லையா? சார் எல்லாம் கிரவுண்ட்லையா இவனுங்க பொறுகி பசங்க சண்டை போகிறதுலே இருப்பாங்க. இருங்கம்மா, இல்லைனா போ, நீங்கள் 2 பேரும் போயிட்டு நம்ம கிளாஸ் பசங்களை கூப்பிட்டு வாங்க. ஆ சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நீங்களும் போகிறீங்க. என்னடி இந்த சார் நம்மளுக்கு வேலை வச்சுட்டாரு, தலை எழுத்துடி, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவா அப்படியே உங்களை தான் கூப்பிட்டு போகிறா. நீங்கள் அப்படியே கார்டன் கிட்டே போகிறதுக்கு கேன்டீனை தாண்டி தான் போகணும். ஸோ இப்போ நீங்கள் கேன்டீன் பக்கத்தில் தான் போயின்னு இருக்கீங்க. சாப்ப தேங்க்ஸ் சிரிச்சு பேசுகிற மாதிரி சத்தம் கேட்குது. அப்படியே நீங்கள் சிவ போகிறதுலாம் அப்படியே விட்டுட்டு அப்படியே இந்த கேன்டீன் டோர் அப்படியே எட்டி பார்க்குறீங்க. தயங் தான் அப்படியே அந்த பெஞ்ச் மேலே உட்காந்துட்ருக்கான். ஸோ அவன் பக்கத்தில் ஜிமின், சேருக்கு கீழே ஜங்குக், அப்புறம் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் உட்காந்து தேங் அப்படியே லைட்டாக மைல்டாக சிரிக்கிறான். நீங்கள் அதை பார்த்து அப்படியே மெல்ட் ஆகிட்டு அந்த டோர்லேயே சாஞ்சு தேங்க பார்க்குறீங்க. நீங்கள் பார்க்குறத தேங்கோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு அப்படியே ஜேகேக்கு தான் கண்ணை காமிக்கிறான். டே அங்கே பாடுறா அப்படின்னு சொல்லி ஜேகே அப்படியே சிரிச்சிட்டு அப்படியே பார்க்குறான். என்ன இந்த பொண்ணு மறுபடியும் வந்திருக்கு, டே மச்சான் ஜெமினா அங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜமீன் கிட்டே போகுது. ஸோ ஜமீன் அப்படியே திரும்பி பார்க்குறான். இவல்லா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களையும் சுற்றி பார்க்குறான். அப்போ என்னடா அன்றைக்கி அந்த பையன் இருக்கான்ல உனக்கு ஒழுங்கா ஜெமின் என்ன பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் அப்படியே திரும்பி பார்க்குறான். உங்களை தான். நீங்கள் அவன் பார்த்தோன்னே அப்படியே அங்கேருந்து ஓடலான்னு வரீங்க. அப்போ ஜிமின் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கத்துறான். நீங்கள் அப்படியே இப்போ என்ன பண்ணுறது, சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்தே சொல்கிறீங்க. இங்கே வா நீ முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் கூப்பிட்றான். நீங்கள் இல்லை நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகலான்னு வரீங்க. ஜிமின் நீ அவளை விட விடாதடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடி வந்து உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறான். என்ன பண்ணுறீங்க? நீ வா வா, இல்லை நீ உன்னை விடக்கூடாது, வா என்னை விட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கையை உதறி விட பார்க்குறீங்க. ஆனால் ஜிம்மின் விடாமல் உங்களை தரன்னு இழுத்துட்டு வந்து அப்படியே நிற்க வைக்கிறான். நீங்கள் ஒரு மாதிரி பயந்து போய் பார்க்குறீங்க. ஏன்னா அந்த கேன்டீனில் யாருமே இல்லை தேங்கோட கேங் தவிர. ஸோ ஜிம்மின் அப்படியே உங்களை இழுத்துட்டு வந்து அங்கே நிற்க வச்சுட்டு அவன் மறுபடியும் போயிட்டு தேங் பக்கத்தில் அப்படியே உட்காந்துக்கிறான். ஸோ தேங் வந்து அப்படியே ஜிம்மின் மேலே கை விட்டு எதுக்கிட்ட அவ்வளோ தூக்கிட்டு வந்த பாவம் அழுகுற ஒரே ஏன் அழுகிற? சாரி எது இப்போ சாரி கேட்குற? உன்னை என்ன பண்ணாங்க? ஜிமினா அனுப்பி விட்றா. இரு மச்சான், உன் பேர் என்ன? என் பேரா? எதுக்கு என் பேர் கேட்குறீங்க? சொல்ல, உன்னை அப்படியே நாங்கள் மெனு தின்றலாம் மாட்டோம். என்ன போகாத அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் அப்படியே அங்கே பக்கத்தில் பெஞ்ச் இருக்கும். அந்த பெஞ்சில் அப்படியே காலத்துக்கு வச்சுக்கிறான். என்ன பண்ணுறீங்க? நான் போகணும். நான் தான் சொல்கிறேன்ல. உன் பேர் என்ன? என் பேரா? ஏன் உன் பேர் உனக்கே தெரியாதா? என் பேர் ஒயன். கேட்கல. டேய் ஜிமினா மிரட்டாதடா. ஏம்மா உன் பேர் என்ன? ஒயன். டென்ஷன் ஆகுறாளே. சரி கொஞ்சம் சத்தமாக சொல்லுமா, எங்களுக்கு காது கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே தான் அப்படியே கிட்ட வரான். ஒயன் அப்படின்னு கத்துவீங்க. ஒயனடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகேவும் போய் உட்காந்துக்கிறான். ஸோ அப்போ என்ன நீ மட்டும் தனியாக வந்துடுங்க, உங்களோட எப்பவுமே ஒன்று சுற்றுமே அது எங்கே? யார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது உங்களை தான் அப்படியே கத்திட்டு இருக்கா. ஒயன் எங்கே போயிட்டா இவ? ஒயன் உள்ள என்ன பண்ணுறா? ஒயன் என் ஃப்ரெண்டு கூப்பிட்றான், நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. ஆனால் ஜிம்மன் கால் எடுக்கல.
முடியாது நெல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி அப்படியே பின்னாடி திரும்பி பார்க்குறான். வயன் இங்கே என்ன பண்ணுற? வா போகலாம். சார் அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு தானே வர சொன்னாங்க, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கிட்ட வரீங்க. லைக் ஷிவ் கிட்ட வரா. அப்போ ஜிமின் அடுத்த ஆனால் வந்து சிக்குதே, இவ்வளோ விடக்கூடாது நீ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே ஷிவை பார்த்து அப்படியே லிப்ஸ் எல்லாம் பைட் பண்ணுறான். ஸோ இது தேங்காய் நோட் பண்ணுறாங்க, ஜேகேவும் நோட் பண்ணுறாங்க. இதுக்கு தான் எவ்வளோ கூப்பிட்டாளா, நடதுடா நடது அப்படின்ற மாதிரியே வி பார்க்குறான். ஸோ அப்படியே வி உங்களை தான் பார்க்குறோம். அப்படியே ட்ரிம்பிள் ஆகிட்டு பயந்து போய் நின்றுட்டுருக்கீங்க கீழே குனிஞ்சிட்டு. உங்கள் ஐடி கார்டு அப்படியே வந்து அதை ஒரு மாதிரி அதை போட்டு பிசைஞ்சிக்கிட்டு, ஏம்மா ஒயனு தேங்க்ஸ் பார்த்துமா ஐடி கார்டு வஞ்சிட்டு போகுது. டேய் மச்சான் ஏன்டா இலையிற, அதுவே அழுகும் போதில் பின்ன என்னடா விட்டா அந்த ஐடி கார்டை பிசைஞ்சு சப்பாத்தியமாக வாங்கிடுவா அவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு வி சொல்லி சிரிச்சிட்ருக்கான் அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட. ஸோ அவனுங்களும் சிரிக்கிறாங்க. நீங்கள் அப்படியே கீழே முடிஞ்சிக்கிறீங்க. அப்படியே ஷை ஆகுது உங்களுக்கு. அச்சோ என்ன மெஸ்ஸியாக நான் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ ஷிவு தான் காலை எடுக்க முடியாது, என்ன பண்ணுவேன் பையன், வா போகலாம் நம்மளுக்கு டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஷிவா அப்படியே எட்டிட்டு அப்படியே இது பண்ணி ஜிம்மோட காலை தள்ளி விட்டு அங்கேருந்து போகலான்னு வரா. அப்போ கரெக்டாக ஜிம்மன் அப்படியே ஷிவோட கையை பிடிச்சிக்கிறான். என்ன பண்ணுறீங்க, கையை விடுங்க, கையை பிடிச்சதுக்கே எவ்வளோ கத்திரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அப்படியே அவளை கிட்ட பிடிச்சி இழுக்கிறான். ஸோ அவளை கிட்ட பிடிச்சி இழுக்கிறதுனால நீங்களும் அவள் பின்னாடி போய் நிற்கிறீங்கல்ல, நீங்கள் போய் அப்படியே இடிச்சிட்டு அவள் மேலே இடிக்கிறீங்க. அவள் போய் ஜிம்மன் மேலே இடிச்சு அப்படியே ஜிம்மனுடைய 2 காலுக்கு நடுவில் வந்துட்டா. ஜிம்மனுக்கு தான் சாக்குன்னு அவன் காலை அப்படியே அவளை சுற்றி ரேப் பண்ணி அப்படியே பிடிச்சிக்கிறான். என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷிவ் தான் அப்படியே ஜிம்மனையே ஒரு மாதிரி பயந்து பார்த்துட்ருக்கா. ஸோ அப்போ ஜிம்மன் அவன் லிப்ஸை பைட் பண்ணிட்டு, அம்மா வயன் புள்ள ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷிவோடைய ஷோல்டரில் கையை போடுறான். அங்கே இருக்க பசங்களாம் டேய் கிளம்புங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் வியும் அனுப்பி விட்டுறாங்க. சர்ரா மச்சான் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பசங்களாம் அமுச்சு விட்டுட்டு, டேய் என்னடா பண்ணுற மச்சான், டைம் வேணும்டா, செப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறான். ஐயோ ஜே அந்த பொண்ணையும் கூப்பிட்டு வா. ஐயா நான் அது இல்லை, நான் போகலப்பா, அழுவும் போல், நான் போகிறேன், நீ கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க 2 பேரும் போகிறாங்க. தேங்க அவங்க கையை பிடிச்சி இழுத்துட்டு அப்படியே அவனும் போகிறான். என்ன பண்ணுறீங்க ஷிவ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. ஷிவும் ஒயன் என்னை விட்டுங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க, விட்டுட்டா என்ன? ஏய் என்னடி மாமனை விடுன்னு சொல்கிற, அதெல்லாம் விட முடியாது. இங்கே பாரு இதெல்லாம் நல்லா இல்லை பார்த்துக்கோ. ஆமாண்டி நல்லா இல்லைல்ல, விடு. ஐயோ நான் அதை சொல்லலை, இன்னும் டிஸ்டன்ஸ் இருக்கே நல்லா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலை இன்னும் இருக்கிறான். நீங்கள் அப்படியே அவன் பாடி கிட்ட போய் நின்றுறீங்க. ஸோ இதை தான் நீங்கள் லாஸ்ட்டாக பார்த்துருப்பீங்க. அச்சோ ஷிவ் வா வேற, ஏய் வா அப்படின்னு சொல்லிட்டு வி தான் உங்களை தரன்னு இழுத்துட்டு பக்கத்தில் அங்கே ஒரு எம்டி கிளாஸ் இருக்கும். ஸோ அங்கே தான் கூப்பிட்டு போகிறான். சும்பே 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 ஏய் என்ன என்ன சும்பேன்னு எனக்கு பேர் இருக்குல்ல, என் பேரை வச்சு கூப்பிடு. எது சொல்லி கூப்பிட்றதே தெரியலையே, இவ வேற அப்படின்னு சொல்லிட்டு தேங்க அப்படியே அந்த டோரை க்ளோஸ் பண்ணிடுறான். எதுக்கு க்ளோஸ் பண்ணுறீங்க, டோர் ஏன் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பயந்து போய் கேட்குறீங்க. என்ன உன்னை வச்சு ஒன்றும் எதுவும் பண்ணலாம் மாட்டேன், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நீ ஒன்று விட்டா நீ மறுபடியும் அவன்கிட்ட போவ. என் மச்சான் காண்டானா எனக்கு சுத்தமாக முடியாது. என் மச்சான் அவனுங்க 2 பேரும் தான் எனக்கு எல்லாம், அவனெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாத என்ன அப்படின்னு சொல்லிட்டு வியும் அப்படியே ஒரு பெஞ்சை இழுத்து போட்டு அப்படியே அங்கே படுத்துடுறான். நீங்கள் அப்படியே இப்போ என்ன நடந்துச்சு, அச்சோ அங்கே ஷிப்பு மாட்டிக்கிட்டா, இங்கே நான் மாட்டிக்கிட்டேனா, அதுவும் வியப்பா கிட்ட இவர் என்ன படுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வியவே பார்த்துட்டே இருக்கீங்க.
இது என்னடா புது ட்விஸ்ட்டு அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் பொறுமையாக வீக்கிட்ட போகிறீங்க. வீ வீசும்பே என்ன ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த செவுத்தில் அடித்த பல்லி மாதிரியே போய் நின்றுக்கிறீங்க. அப்படியே பின்னாடி திரும்பிட்டு உங்களுடைய ஃபோர்ஹெட் ஐ முட்டிக்கிட்டு அங்கே நிற்கிறீங்க. அப்படியே படுத்துட்டான். கொண்டாங்கழிச்சு என்ன சத்தத்தையே காணும் அப்படின்னு சொல்லி தலையை மட்டும் தூக்கி பார்க்குறான். நீங்கள் இன்னும் கொஞ்சம் அவர் கூட நம்ம இந்த ரூமில் தனியாக இருக்கோம், எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு தெரியும் அவருக்கு என் மேலே எதுவுமே இல்லைன்னு. ஆனால் இந்த ஸ்டூப்பிட் ஹார்ட் பீட் ஆகிட்டே இருக்குது. நான் என்ன பண்ணுறது? ஜோஷி இப்போ வேற அங்கே தனியாக இருக்கான், இவர் கூட நான் தனியாக இருக்கேன். என்ன தான் நடக்குது? திடீர்னு அந்த கடவுள் என்ன எனக்கு அருள்லாம் கொடுத்துட்டாரா உனக்கு எல்லாம் கிடைக்கணும்னு சொல்லி? அதனால தான் இந்த சுச்சுவேஷன் உருவாயிருக்கா? என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இமேஜினேஷனில் அப்படியே துள்ளி குதித்து ஓடிட்டுருக்கீங்க. ஸோ அப்போ உங்கள் பின்னாடி யாரோ நிற்கிற மாதிரி இருக்குது. யார் அப்படின்ற மாதிரி திரும்புறீங்க. பார்த்தா தான். ஏய் என்ன புலம்பின்னு இருக்க? என்ன புலம்பின்னு இருக்க? என்ன பைத்தியமா? மென்டல் இஷ்யூஸ் தான் இருக்கா உனக்கு அப்படின்னு சொல்லி உங்கள் தலையெல்லாம் அப்படியே உருட்டி பார்க்குறேன். இல்லை எனக்கு அப்படிலாம் இல்லை. பின்ன அப்புறம் என்ன மந்திரலாம் சொல்லிகிட்ருக்கா? ஏய் சூனியக்காரியாடி நீ? இல்லை நான் சூனியக்காரிலாம் இல்லை. அப்புறம் என்ன பன்ற என்ன 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 பேசுன்னு இருக்க அப்படின்னு சொல்லி தேங்க உங்களை மிரட்டிட்டு இருக்கான். ஸோ அப்போ கரெக்டாக அந்த டோரை திறந்துட்டு ஜேகேதாரா ஏய் மச்சான் வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீயை கூப்பிட்டு போயிடலாம். ஜேகே நீங்கள் அவ்வளோதான் அப்படியே கீழே உட்காந்துட்டீங்க. உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக ரெட் ஆகிடுச்சு. தேங்க நீ இன்னைக்கு என் ஃபேஸை கப் பண்ணியிருக்க. ரொம்ப ஹாப்பி. ஆனால் பயமாக இருந்துச்சு நீ கிட்ட வரும்போது. பிரீத் என்னுடைய ஃபேஸில் அப்படியே படும்போது எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷிவர் ஆகிடுச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம 2 பேரும் இவ்வளோ க்ளோஸாக நிற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இப்போ நீங்கள் தான் அப்போ லைப்ரரியில் உட்காந்துட்டு இதெல்லாம் எழுதிட்டுருக்கீங்க. ஷெல்ஃபுக்கு நடுவில் உட்காந்துச்சு. ஸோ அப்போ அங்கே ஷிவு என்ன இவ்வளோ காணும், அட்லீஸ்ட் படிக்க வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு புக் எடுக்க வந்திருப்பா. அப்போ தான் உங்களை பார்த்துருப்பா. ஏய் வயன் ஷிவ் எங்கடி போன? ஏய் அதை நான் உன்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் அப்படியே சண்டை போட்டுட்ருக்கீங்க. ஸோ அப்போ அங்கே ஒரு பையன் இது லைப்ரரிங்க கத்தக்கூடாது அப்படின்ட்டு போகிறான். இவன் வேறு நீங்கள் வா அப்படின்னு சொல்லிட்டு ஷிவு தான் உங்களை அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே அந்த லைப்ரரியில் ஒரு அந்த எண்டில் மோஸ்ட்டாக நிறைய பேர் வரமாட்டாங்க. ஸோ ரொம்ப எதனா சீக்ரெட்டாக பேசணும் அப்படின்னா தான், ஏன்னா அங்கே சுத்தமாக லைட்டே கிடைக்காது. அதனால நீங்கள் அங்கே கூட்டு ஹே உனக்கு ஒன்று தெரியுமா? என்னாச்சு? ஜிமின் சும்பே உன்னா கத்தாத. அது அவர் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணாருடே. ஆஹா கத்தாத, நம்ம லைப்ரரியில் இருக்கோம். ஓ சரி ஜெமின் அப்பா உனக்கு ப்ரப்போஸ் பண்ணாரா? உண்மையாவா? ஆமாம். ஹே சமலக்கு. ஆமாம், உனக்கு ஜெமின் சும்மாவே பிடிக்குமா? பார்க்க அழகாக இருக்கான். நானா ஓகே சொல்லலை. ஏண்டி உனக்கு அவர் பிடிக்கலையா? பிடிக்கலன்னு இல்லடி, அழகாக இருக்கான்றதுக்காக லவ் பண்ண முடியுமா? அவன் கேரக்டர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல. இதில் ஒரு பங்கமான இது என்ன தெரியுமா? சாரி என்ன ஃபாலோ பண்ணுறாராம். இது நம்மளுக்கே தெரியாது. என்னடி சொல்கிற? ஆமாம், அவர் சொல்வார். நீ எப்பவுமே ஒரு விளையாட்டுத்தனம் பண்ணுவல்ல, அப்பத்துலேருந்து அவருக்கு என்னை பிடிக்க ஆரம்பிச்சுதான். அவர் என்ன நினச்சாருன்னா நான் அவருக்காக தான் அப்படி பண்ணுறேன்னு. நான் என்ன பண்ணேன்? என்ன புரியல எனக்கு. எப்பவுமே ஸ்கூல் கிட்ட வரும்போது சைக்கிள்லேருந்து இறங்கி நடந்து போவோம்ல. ஆமாம். அப்போ அப்போ அவன் என்ன நினச்சிக்கிட்டானா, நான் அவனுக்காக தான் அப்படியே இறங்கி நடந்து போகிறேன்னு நினச்சிக்கிட்டானா. அப்பத்துலேருந்து என்னை நோட் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அப்புறம் என்னை அடிக்கடி சைட் அடிப்பானா. அப்புறம் உனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சான். அதான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் லைட்டாக ப்ளஷ் ஆகுறா. என்னடி ப்ளஷ்லாம் ஆகுற? பின்ன அவன்
அவன் ஏய் என்ன சொல்லு, உனக்கு அவர் பிடிக்கும் தானே? அதான் சொன்னேன்ல, பிடிக்கும் பிடிக்காதெல்லாம் இல்லைடி, அவர் எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எல்லாரும் சொல்கிறாங்க அவன் முரடன், சண்டை போடுவான் அப்படின்னு சொல்லி, ஃப்ளர்ட்லாம் பண்ணுவான்னு சொல்லி. அப்புறம் எப்படி? அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பழகி தெரிஞ்சுக்கணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சிரிச்சிட்டு அப்படியே போகிறீங்க. ஸோ இப்போ நீங்களும் சிவன் தான், ஏய் எங்கள் அப்பா அம்மா கிட்டே எப்படி பர்மிஷன் வாங்கினா? அதெல்லாம் அப்படி தான், வா ஹுட்டி தான் போட்டு வந்திருக்கேன், இப்போ நம்ம எங்கள் வீட்டுக்கு போகலாம். எதுக்கு? நீ தானே ட்ரெஸ் போட்டு வர சொன்ன. அதான் சொல்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு போயிட்டு உங்களுக்கு ஒரு ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ்ஸு தரா, நீங்கள் நோ அப்படின்னு சொல்கிறீங்க. எனக்கு தெரியும்டி உனக்கு ஸ்லீவ்லெஸ் போட பிடிக்காதுன்னு சொல்லி, டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேஸாக ஒரு ஸ்ட்ரக் மாதிரி எடுத்து காமிக்கிறா. அதுவும் க்யூட்டாக இருக்குது. நல்லா இருக்குடி, வா போகலாம். இதை போட்டுட்டா, நோ நான் வரல, வா ஒரு முக்கியமான இடத்துக்கு உன்னைய கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் தரன்னு கூப்பிட்டு போகிறா. ஸோ அவளும் ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ் போட்டிருக்கா, பட் உங்களை மாதிரி அவளும் ஸ்ட்ரக் போட்டிருக்கா. ஸோ 2 பேரும் கேப் தான் புக் பண்ணி போகிறீங்க. ஸோ போனால் ஒரு பார்ட்டி ஹால் தான். ஏன்டி இங்கே கூப்பிட்டு வந்திருக்க? அதான் சொல்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இறங்கின உடனே தான் ஜிமின் அங்கே தான் நின்றுருப்பான். வந்துட்டியா? ஹாய் ஒயன் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அவனை அப்படியே குறுகுறுன்னு பார்க்குறீங்க. இதுக்கப்புறம் நீ எனக்கு ஃப்ரெண்டுமா? அவளோட ஃப்ரெண்டு எனக்கு ஃப்ரெண்டு. ஜிமின் நான் இப்போ ஒன்று அக்செப்ட் பண்ணேன். அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கலாம், இது பரவாயில்ல, வா வா வா, நீ சும்மா விட்டால் பேசிக்கிட்டே இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஷிவ் கையை பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறான். ஷிவுங்க கையை பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறான் உள்ளா. அச்சோ இந்த இடத்துக்குலாம் நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன், என்ன ஷிவ் இந்த இடத்துக்கு என்னை கூப்பிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜிமின் ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே அந்த கேங் கிட்ட தான் கூப்பிட்டு போய் உட்கார வைக்கிறான். அங்கே பார்த்தா நீங்கள் 2 பேரும் மட்டும்தான் பொண்ணு. அங்கே ஜிமின்னு, ஜேகே, வி, அப்புறம் வியோட 2 ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5-6 பேர்கிட்ட அங்கே உட்காந்துட்ருக்காங்க. உங்களுக்கு அங்கே போவே ஒரு மாதிரி ஷையாக இருக்குது, ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. என்ன இவெல்லாம் கூப்பிட்டுருக்க அப்படின்ற மாதிரியே நம்ம வி தான் உங்களை பார்க்குறான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுது. டேய் மச்சான், இதுக்கப்புறம் நம்ம எல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸு குரூப்புடா, அப்படி சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜிமின் உக்காரு வயன், நீங்கள் உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்கார வைக்கிறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஆக்வர்டாக உட்காருறீங்க. தேங்க் தான் அப்படியே உங்களை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு அப்படியே திரும்பிக்கிறான். ஒரு வேளை தேங்க்கு நான் இங்கே இருக்கிறது பிடிக்கலையோ, போயிடலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ அங்கே பசங்க ட்ரிங்க்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஷிவ், சொல்லு ஜிமின், நான் குடித்தா உனக்கு எதனா மைண்ட் பண்ணிப்பியா? உனக்கு வேணான்னு சொன்னால் நான் விட்டுறேன். இல்லை அதிகம் குடிக்காத, கொஞ்சம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஷிவ் சொல்கிறா. ஸோ அதை பார்த்து நீங்கள் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. உங்களுக்கு தெரியுது ஷிவுக்கு ஜிமினை பிடிச்சிருக்குன்னு சொல்லி, பட் கொஞ்சம் அடமெண்ட். எது பிடிச்சிருந்தாலும் அவள் ஒரு 1000% தான் பண்ணிவிட்டு அதை அக்செப்ட் பண்ணுவான்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் அவளை பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க. ஸோ ஜிமினோ, நீ சொல்லிட்டா ஓகே தான் உனக்கு? இல்லை நானும் வேணும் குடிக்க மாட்டோம், நம்ம கல்ச்சரில் அதெல்லாம் குடிக்க மாட்டாங்கல்ல. ஓ சாரி உங்கள் 2 பேருக்கும் ஆரஞ்ச் ஜூஸ் அந்த மாதிரி எதனா? இல்லை நான் எதுவும் சாப்பிட மாட்டேன், எனக்கு இந்த மாதிரி ஆரஞ்ச் ஜூஸ்லாம் பிடிக்காது. உனக்கு வயன்? எனக்கும் வேணாம் சும்பே, இது வீட்டிலே இருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தயாங்க சொல்கிறான். உங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. ஆனால் நீங்கள் ஆமாம் சும்பே சாரி, இது வேறு மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க அப்படியே உங்களை பார்த்து ஒரு மாதிரி காண்டான மாதிரி பண்ணுறான். உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி கண்ணெலாம் கலங்குது. ஷிவ் தான், தயாங்ஷி அப்படிலாம் சொல்லாதீங்க, அவள் என் டியர் ஃப்ரெண்டு, அவள் எனக்காக என்ன வேணால் பண்ணுவா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஷிவ் உங்களை அப்படியே ஹக் பண்ணி கன்சோல் பண்ணுறா. அவளுக்கு தெரியுது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி. சாரிடி நாங்கள் கூட்டு வந்துருக்கோம். இல்லைடி பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி அப்படியே உட்காருங்க. ஷிவ்
நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன், இரு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷிவ் ஏஞ்சிக்கிறா. அப்போ ஜிமின், ஷிவ் ஷிவ் ஒரு நிமிஷம் என் கூட அங்கே வா ப்ளீஸ் 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 ப்ளீஸ்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். இல்லை ஜிமின், அங்கே அங்கே வயன், வா வா மச்சான் பார்த்துக்கோங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே தரன்னு ஷிவை எங்கேயோ கூப்பிட்டுட்டு போயிடுறான். நீங்கள் பார்க்குறீங்க, ஐயோ இங்கேருந்து நான் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லி திருத்துன்னு முழிக்கிறீங்க. நீங்கள் ஆனால் பின்னாடி திரும்பி பார்க்கல. நீங்கள் அப்படியே அந்த க்ரௌடில் சாரி ஏய் தள்ளி போடு தள்ளிடி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பசங்களாம் அப்படியே உங்களை திட்டுறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது, ஸோ ஏன்டா இங்கே வந்தோம் அப்படின்னு. ஸோ நீங்கள் அப்படியே தள்ளி முள்ளி அப்படியே ரெஸ்ட் ரூம்லாம் போகிறீங்க. ஸோ அங்கே பார்த்தா வந்து 2 பசங்களும் கை கழுவிட்டுருக்காங்க, 2 பொண்ணுங்களும் வந்து அங்கே இருக்காங்க. ஏன்னா இங்கே எல்லாருமே ஒரே ரெஸ்ட் ரூம் தான் யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே யூனிசெக்ஷன் போட்டிருக்கு. ரெஸ்ட் ரூம்லேயுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அங்கே போகவே பிடிக்கல. நீங்கள் அப்படியே ஹேண்ட் வாஷ் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ 2 கப்புள்ஸ் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு உள்ளே வராங்க. உங்களுக்கு இதை பார்த்தோன்னே இன்னும் ஒரு மாதிரி ஆகிடுது. அப்படியே கொடுக்கணும் அப்படியே வெளில போகலான்னு வரீங்க. கரெக்டாக தேங்காய் மேலே அப்படியே முட்டி கீழே விழ போகிறீங்க. தேங்காய் அப்படியே பிடிச்சி, ஏய் என்ன உனக்கு இப்போ சும்பி சும்பி நான் வெளில போகணும், என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் உங்களை பார்க்குறான். நீங்கள் கண் கலங்கி பார்க்குறீங்க. தேங்காய்க்கு இரிட்டேட் ஆகுது. என்னடி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே பிடிச்சி இழுத்து செவத்தில் பின் பண்ணி, என்னாச்சு எதுக்கு அழுகுற உள்ள உள்ள என்ன உள்ள என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எட்டி உள்ளே பார்க்குறான். ஸோ அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு பார்க்குறான். இப்போ என்ன அதுக்கு அதை பார்த்து பயந்துட்டேன், அதான் ஓடி வந்தேன். ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணலையா நீனு, எனக்கு இங்கே பிடிக்கல, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விய லைட்டாக தள்ளி அப்படியே அங்கேருந்து குடுன்னு ஓடி போயிட்டு நீங்கள் இங்கே உட்காந்துருங்களா அங்கேயே உட்காந்துக்கிறீங்க. ஸோ இதை வந்து வியோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு, ஏய் என்னடாவா எப்படி இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே பேசுகிறாங்க. ஜேகே தான், வயன் வயன் தானே, ஆமாம் சும்பு விடுமா, அவன் எப்படி தான் அவள் அப்படி தான் எப்போவுமே கோவம் தான் சொல்லிடுவான், மனசு வலிக்கும், கஷ்டப்படலாம் பார்க்க மாட்டான், விடு அவன் அப்படி தான், நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, என் மச்சானோட லவ்வோட ஃப்ரெண்டு நீ, உங்களை நான் தான் பார்த்துக்கணும், நாங்கள் பத்திரமா பார்த்துக்குறோம், கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் குடிச்சிட்ருக்கான். அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் ஃபோன் எடுத்து வச்சுக்கிறீங்க. ஸோ நான் கொஞ்ச நேரம் கழிச்சு விய வந்து உட்காடுறான். ஏய் என்னடாவா அழுத்துட்ருக்கா, என்ன பண்ணா, ஏய் நான் எதுவும் பண்ணலடா, அங்கே 2 பேரும் மேக்கப் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதை பார்த்து பயந்து வந்துட்டு அழிச்சிட்டு கூட யூஸ் பண்ணல போல். ஓ சே பாவம்டா, பாவம்னா அது புத்துக்கிட்டு வீட்டில் இருந்துருக்கணும், எதுக்கு வந்தா இவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேங்காய் எரிஞ்சு விழுறான். டேய் உனக்கு என்னடா அவன் மேலே அவ்வளோ ஒரு கோவம், எரிஞ்சு விழல, தெரிலடா எனக்கு தெரிலடா எனக்கு தெரில, ஆனால் அவளை பார்த்தாலே கண்டாகுதுடா. இதெல்லாம் உங்களுக்கு கேட்குது ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறீங்க. சே நம்ம இதுக்கு வந்துட வைக்கவே கூடாது, தப்பு பண்ணிட்டோம். சிவ எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு சிவ தான் பார்த்துட்ருக்கீங்க. அங்கே ஜிமின் தான் சிவ வந்து கரோக்கிக்கு தான் கூப்பிட்டு போயிருக்கான். 2 பேரும் ஆட ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஷிவ் வந்து ஜிமினுக்கு ஒத்தே கொடுக்க மாட்டேங்கிறா, கொஞ்சம் ஸ்டபனாக இருக்கா, இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லி ஷிவ் வந்து நின்றுட்டுருக்கா. ஜிமின் தான் அவளை சுற்றி ஆடிட்டுருக்கான். அதை பார்க்குறீங்க, லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. அட்லீஸ்ட் இங்கே வந்தது அவளுக்காச்சும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பசங்க அப்படியே ஜாலியாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. பசங்க டாக் எப்படி இருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே பேக்கன்னு முழிச்சிட்ருக்கீங்க. ஸோ இப்போ கரெக்டாக உங்களை அப்படியே ஷோல்டரில் யாரோ கை வைக்கிறாங்க, பயந்துறீங்க. ஏய் இவ்வளா, ஏய் எதுக்கு இப்போ கத்துன, இல்லை சும்பே ஷோல்டர் மேலே இவங்க, சாக்குரா நீயா, என்ன வி சொல்லாமல் வந்திருக்க, நான் இங்கே வந்து அப்படியே அவனை பார்க்கும்போது தான் தெரிஞ்சது நீ இங்கே வந்திருக்கேன்னு. ஒன்றும் இல்லை, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தோம், அதான். இவன் என்ன இங்கே உட்காந்துட்ருக்கா, ஹாய் உன் பேர் என்ன, என் பேர் சாகுரா, எதுக்கு வந்த அந்த வேலையை மட்டும் பாரு. வி உனக்கு ஒன்று தெரியுமா, டே தள்ளுடா அப்படின்னு சொல்லிட்டு வியோட ஃப்ரெண்ட் அப்படியே தள்ளிட்டு வி பக்கத்தில் நின்று அவள் அப்படியே பேசுகிறா. வியும் வந்து தலையெழுத்துன்னு பேசுகிறான். ஏன்னா அவனால் வந்து எதுவும் பண்ண முடியல.
அஹ், ஏய் சாகுரா, நானே வந்து தலை வலிக்குது, கொஞ்சம் சில் பண்ணணும் தான் வந்துன்னு இருக்கேன் இங்கே. சும்மா நொய் நொயின்னு பேசாத. என்னவி, ஏன் இப்போ பார்த்தாலும் இப்படியே பண்ணுற? ம், இப்படியே ஃப்யூச்சர்லேயே இருந்தால் நல்லா இருக்குமா? வேறு எதனா கத்தின்னு போட்டோம். மச்சான் ரீஃபில்ரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வி தான் கேட்குறான். கொடுத்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் போய் எடுத்துகிட்டு போய் ரீஃபில் பண்ணி மறுபடியும் எடுத்துகிட்டு வரான். சாக்குரா பேசிகிட்டு இருக்கா. வியோட கையை அப்படியே பிடிச்சிக்கிட்டு. வி அதெல்லாம் எதுவும் கண்டுக்கல. அவன் பாட்டுன்னு குடிச்சிட்டு ஜேகே கூட தான் பேசிகிட்டு இருக்கான். அந்த பசங்களும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் இதை பார்க்குறீங்க. ஏன் வி, அவகிட்ட கூட நீ நல்லா தானே பேசுகிற, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வியை பார்த்துட்டு இருக்கத சாக்குரா பார்த்துட்டு வி என்ன சாக்குரா, நான் சொல்லிட்டு இருந்தல, சொல்லிட்டு இருந்தேன், சொல்லு நீ என்ன சொல்லணுமோ சொல்லிட்டு போ. இல்லை, இவன் எதுக்கு இங்கே உக்காந்துட்டு இருக்கா கேட்கணும்னு நினச்சேன். முதல்ல இவன் எப்படி இங்கே வந்தா? இங்கே பாரு, யாரை நீ முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்குறா. நீங்கள் அப்படியே திருன்னு முழிக்கிறீங்க. அப்போ ஜேகே, ஏய் சாகுரா. என்ன ஜேகே, யார் இவா? ஏய் சாகுரா, அவள் வந்து நம்ம ஸ்கூல் தான். ஓ, நம்ம ஸ்கூலா? எதுக்கு இப்போ இவங்க உட்காந்துட்ருக்கா? ஆ, நான் நான் ஒய்யன், உன்னை பற்றி இன்ட்ரடியூஸ்லாம் வந்து கேட்கல நான். நீ எதுக்கு இங்கே உட்காந்துட்ருக்க? ஏய் சாகுரா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் தான் வரான். இங்கே பாரு, அவள் ஆளோட ஃப்ரெண்டு, அவள் இங்கே வரதில்ல, எனக்கு பிரச்சனை இல்லை. நீ முதல்ல யார் அப்படின்னு சொல்லி ஜிமன் கத்தி விட்றான். இதுக்கு வீக்கு எதனா சொல்லுவான்னு சொல்லிட்டு சாக்குரா வியை பார்க்குறா. வி எனக்கு என்னவா அப்படின்ற மாதிரியே அவன் பாட்டுன்னு உட்காந்து ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்கான். சாக்குராவுக்கு லைட்டாக அசிங்கமாகிடுச்சு. ஜிமன், என்ன நீ இப்படிலாம் பேசுகிற? இப்படி தாண்டி பேசுவேன், ஒழுங்காக இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் கத்துறதை பார்த்து அவளுக்கு ஒரு மாதிரி அசிங்கமாகிடுது. அங்கேருந்து அப்படியே உங்களை தான் முறைச்சிட்டு போகிறா. உன்னால தாண்டி என்னையே ஜிம்மன் ஜிம்மன் கேட்டால என்ன? இத்தனை நாள் என்கிட்ட யாரும் எதுவும் எதிர்த்தே பேச மாட்டாங்க. இப்போ ஜிம்மன் எதிர்த்து பேசுகிறான் என்ன? எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே, உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து முறைச்சிட்டே போகிறா. ஸோ சிவ உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு என்னடி ஆச்சு? இல்லடி, நான் நான் எதுவும் பண்ணலை, நான் எதுவும் பண்ணிட்டேன்னு என்ன முறைச்சிட்டு போகிறா. ஸோ ஜிம்மன், நாங்கள் பார்ட்டிலேருந்து என்னடி கொஞ்ச நேரம் இருடி. இல்லை ஜிம்மன், நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். நாளைக்கு உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அப்படியே சிவோட கையை பிடிச்சி இழுக்கிறான். ஜிம்மன், இந்த மாதிரி பண்ணாத, நாளைக்கு மீட் பண்ணலாம். சரி நான் கிளம்புறேன். இரு மச்சான், வேண்டா போகலாம். ஏய் என்ன, வாங்கடா போகலாம், ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு வியை கேட்குறான். வியும் ஓகேன்னு சொல்லிட்டான். ஆனால் ஜேகே முடியவே முடியாது, நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக மப்பி ஏறிடுச்சு. இவனையும் தூக்கி போட்டு வரணும், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 4 பேரும் கிளம்புறாங்க. ஸோ நீங்களும் அப்படியே சிவோட கையை பிடிச்சிட்டு வரீங்க. ஸோ ஜிம்மன் தான் இப்போ கார் ஓட்டுறான். ஜிம்மனுக்கு பேசஞ்சர் சீட்டில் சிவு உக்காந்துட்ருக்கா. ஸோ ஜிம்மன் வந்து மச்சான் ப்ளீஸ்டா அவளை முன்னாடி, உனக்கே தெரியும் எனக்கு பின்னாடிலாம் முடியாதுடா, ப்ளீஸ்டா, என்னடா ஒரு ஃப்ரெண்டு இந்த கூட பண்ண மாட்டியா? பண்ணி தொலைறேன் குள்ள பயலே அப்படின்னு சொல்லிட்டு வி அப்படியே முடங்கிக்கிட்டே காருக்குள்ளே போய் உட்காரான். ஸோ நீங்கள் அப்படியே திருன்னு முழிச்சிட்ருக்கீங்க. ஏன்னா வந்து ஒரு சைடு நம்ம ஜேகே தான் நல்லா குடிச்சிட்டு வியை நல்லா அப்படியே வந்து வி மேலே அப்படியே படுத்துட்டு இருக்கான் சாஞ்சிட்டு. நீங்கள் எங்கே உட்காருன்னு தெரியாமல் திருன்னு முழிக்கிறீங்க. ஸோ அப்போ ஜிம்மன் தான், வயன் இந்த சைடு வந்து உட்காரு வி பக்கத்தில். இல்லை சும்பே, நான் கேப் பிடிச்சி போயிடுறேனே. ஒயன் வேண்டாம், வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவ சொல்கிறா. அதனால் உங்களால் எதுவும் பண்ண முடியாது, நீங்களும் காரை பொறுமையாக திறந்து அப்படியே வி பக்கத்தில் உட்காரிங்க. பட் வந்து செவத்தில் பள்ளி ஓட்டின மாதிரி தான் அப்படியே வந்து அந்த காரோட டோரில் அப்படியே சாஞ்சிக்கிறீங்க. வி பார்க்குறான். அவனுக்கு ஏன் தெரில காண்டாகுது, இவ வேற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே குடிச்சதுனால வியை நல்லா பிடிச்சி தள்ளுறான். வி அப்படியே உங்கள் மேலே அப்படியே வந்து விழுந்துகிட்டே இருக்கான். ஜேகே என்னடா இனி செம்ம சரக்குடா, நான் சரக்கு, ஆனால் இனி நம்ம என்ஜாய் பண்ண முடியல. ஒரே 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 குடியாக போச்சு.
போய் ஒரு குத்தாட்டம் போட்டுருவணும்டா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு காலை தூக்கி பேசஞ்சர் சீட் இருக்கும்ல, ஸோ அது மேலே வச்சுட்டு அப்படியே இது பண்ணி வீயும் தள்ளுறான். ஸோ அப்படியே உங்கள் மேலே நெருக்கமாக வந்துட்டான். ஏய் ஏய் சும்பே இது ஏய் அவன் தள்ளுறான்னு தெரியுதுல்ல, அதான் அப்படியே ஒரு மாதிரி பண்ணாத, உன்னை வேணுமெல்லாம் வந்து இடிக்கல. இல்லை நான் எதுவும் சொல்லலை. வேறு டேய் ஒழுங்கா இருடா மச்சான். மச்சான் நீ என் நட்புடா, எனக்கு நீ என் நட்புடா மச்சான். எங்க எங்க என் சின்ன மச்சானை காணோம். டேய் கொஞ்சம் அடங்கி வாசி. பெண்கள் இருக்கா இங்கே, பெண்கள்லாம் நம்ம கூட்டிகிட்டு போகிறோம், கொஞ்சம் அடங்குடா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே குடிச்சிருக்கிறதுனால அப்படியே மேலேயே படுத்துடுறான். ஸோ உங்கள் மேலே லைட்டாக தலைப்பட வருது, ஆனால் வந்து பிடிச்சிக்கிறான். ஏய் அவளே அப்படியே கீழே விழுந்துருவா போல், இன்னும் அவளை போய் நசுக்குவியா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை பிடிச்சி வச்சுக்கிறான். ஜேகே பாட்டுன்னு பாட்டு பாடுறான். கண்ணன் தாசங்கார குடி, என் மச்சான் பேரை சொல்லி ஊற்றி குடி, நான் இப்போ ஜேகே மாதிரி பட போடுறேன்டா ஏய் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு அவன் பாட்டு நல்லா உளறிட்டுருக்கான். நீங்கள் பார்க்குறீங்க, என்ன பசங்களாம் குடித்தா இப்படி தான் பண்ணுவாங்களா அப்படின்னு ஒரு மாதிரி பயந்து போய் பார்க்குறீங்க. இங்கே சிவுக்கு சிரிப்பு வந்தது. என்ன இப்படி பேசிகிட்டு இருக்காங்க அவங்க, அவன் அப்படி தான் கொஞ்சம் விளையாட்டு புள்ள, நீ அவனை பார்த்துலாம் சிரிக்காதம்மா, எனக்கு பொசசிவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் சிவோட கையை அப்படியே பிடிச்சி அந்த இதில் வச்சுக்கிறான். அந்த கேர் போடுவோம்ல, என்ன பண்ணுறீங்க, சும்மா கையிடுங்க. என்ன எனக்கு பேலன்ஸ் பத்தலைம்மா, அவன் என் குட்டி பிஞ்சு கை பாவம்ல, ஹெல்ப் பண்ணு, ஹெல்ப் கேர் பண்ணு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால அவளுக்கும் லைட்டாக சிரிப்பு வந்துடுது. அவள் சிரிச்சிட்றா. ஸோ இதை நீங்கள் பார்த்து லைட்டாக ஹாப்பியாகிறீங்க. ஓகே அவங்க ரூட்டு கிளியரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ கரெக்டாக ஜெமின் தான் சிவை கூப்பிட்டாடே பேசிகிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கார் மேலே சாஞ்சிட்டு நிற்கிறீங்க. ஜேகே நல்லா ஃப்ளாட்டு. ஸோ அப்போ நீங்கள் அப்படியே உள்ளே எட்டி பார்க்குறீங்க. லைட்டாக பார்த்தா தான் அப்படியே ஒரு மாதிரி ஃபோனை வச்சுட்டு உக்காந்துட்ருக்கான். அப்போ நீங்கள் பார்க்குறத பார்த்துட்டு ஏய் என்ன, இல்லை இல்லை ஒன்றும் இல்லை, பென் எதுக்கு என்ன பார்த்துட்டு இருந்தா, சொல்லு என்ன சொல்லு. சும்பே நான் உங்களை என்ன பண்ணேன், எதுக்கு என் மேலே எரிஞ்சு விடுறீங்க, எனக்கு புரியல, அதான் எரிஞ்சு விழுந்தேன், இப்போ என்ன உனக்கு. சாரி சும்பே, நான் தான் தப்பு பண்ணியிருந்தேன், மன்னிச்சிடுங்க. என்ன நொய்யின்னு என்ன தப்பு பண்ண நீ, இதான் பிடிக்கல சும்மா நொய்யின்னு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்திட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஜெமின் வந்து இவன் வேற சரி பாய் ஒயன் பத்திரமா போமா, என்னடா ஒன்றுடா கார் எடுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே கார் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. நீங்கள் அப்படியே அந்த கார் போனோடனே செம்மையாக அழுகுறீங்க. ஷிவ் வந்து உங்களை பக்கத்தில் வந்து அப்படியே உங்களை ஹக் பண்ணிக்கிறா. சாரிடி, ரொம்ப சாரி, இதுக்கப்புறம் நான் எங்கேயும் இந்த மாதிரி கூப்பிட்டு போக மாட்டேன்டி. இல்லை பரவாயில்ல, சாரிடி, சீரியஸாக வீசும்போ எப்படி பண்ணுவாருன்னு எனக்கு தெரியாதுடி. இல்லை நான் அதுக்கு அழுகலை. என்னடி, இல்லை நான் அதுக்கு அழுகலை, எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, சாரிடி, வா நான் உன்னை வீட்டுக்கு கொண்டு போகிறேன். இல்லை பரவாயில்ல வா அப்படின்னு சொல்லிட்டு அவள் தான் முதல்ல ஷிவ் வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு அவள் உங்கள் வீட்டுக்கு தான் வரா. ஸோ நீங்கள் 2 பேரும் நான் இன்றைக்கி உங்க கூட படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பெட்டில் படுத்துட்ருக்கீங்க. ஸோ அப்போ நீங்கள் கேட்குறீங்க, ஷிவ் சொல்லுவேன், தூக்கம் வரலையா? வரலையே. நீ ஜிமின் அப்பாவை பற்றி என்ன நினைக்கிற? ஜிமினா? தெரியலடி. என்ன டான்ஸ் ஃப்ளோரில் கூட ஜிமின் அப்பாவுடைய மூக்கெல்லாம் பிடிச்சி கிள்னியே, பாத்தியா? பார்த்தீனே. என்ன தெரிலடி, அவன் ஏதோ நம்ம ரூமரில் என்ன கேள்விப்பட்டோம், ஃப்ளோட்டிங் கிங், பொண்ணுங்க கூடலாம் வந்து நல்லா பேசுவான், ஒரு மாதிரி ஃப்ளோட் பண்ணுற மாதிரி பேசுவான், டபுள் மீனிங்கெல்லாம் பேசுவான் அப்படி தானே சொன்னாங்க. ஆனால் அவன் அப்படிலாம் கிடையவே கிடையாதுன்னு நினைக்கிறேன். தெரியல எனக்கும், இல்லை என்கிட்ட நட்டிக்கிறான் வேற தெரில.
ஆனால் என்கிட்ட குழந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறான்டி. எனக்கு அதனாலேயே அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் நான் இப்போ இவனை பிடிச்சிருக்குன்னு சொல்ல மாட்டேன். ஏன்டி சொன்னால் அது ஆல்ரெடி வாலு குரங்கு, வாலி கொஞ்சம் அதிகமாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசி சிரிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ அப்போ ஷிவ் உங்கள் பக்கத்தில் திரும்பி உங்களை அப்படியே உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு, வயன் சொல்லு ஷிவ், நான் உனக்கு கேட்குறேன், என்கிட்ட மறைக்காமல் சொல்லுவியா? கேளு. என்ன இப்போ புதுசாக இப்படிலாம் கேட்குற? இல்லை, உனக்கு ஜேகே அவர் பிடிச்சிருக்கா என்ன? ஏய், என்னடி சொல்கிற? இல்லை. அப்போ ஜிமினா? ஏய் இல்லைடி. ஏப்பா எதுக்கிட்டே எப்படி கேட்குறேன்? இல்லை, எனக்கு கன்ஃபார்ம் தெரியும் அந்த 3 பேரில் யாரோ ஒருத்தர் உனக்கு பிடிச்சிருக்குன்னு. அதான் யாருன்னு கேட்டேன். எனக்கு வியை தாண்டி பிடிச்சிருக்கு. என்ன வியா அப்படின்னு சொல்லி அவள் கத்துறா. எதுக்கு கத்துற? வியோப்பாவையா? அவரு தான் உன்னை பார்த்தாலே கோவப்படுறாரேடி. அப்புறம் என்ன? எனக்கு அவரை இப்போ இல்லைடி, ரொம்ப ரொம்ப முன்னாடியே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவளை கூப்பிட்டு போயிட்டு அந்த ஷெல்ஃபில் இருக்க ஃபோட்டோஸ் காமிக்கிறீங்க. ஹே, என்னடி டப்பா இது? இது அவருக்குன்னு நான் எழுதுன ஒரு லவ் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. சொல்லும் போதே உங்கள் கண்ணெல்லாம் கிளங்குது. ஹே அழுகாதடி. இல்லை, ஆக்சுவலாக எனக்கு ஒரு டவுட்டு தான் இருந்துச்சு. 2 பேரில் யாரோ ஒருத்தருன்னு தெரியும், அதனால தான் எனக்கு கூப்பிட்டு போனேன். ஸோ நீ அவங்க கூட பேசுவேன், எதுனா உனக்கும் ஒர்க் அவுட் ஆகும்னு நினச்சேன்டி. ஆனால் இந்த மாதிரி வியோப்பா ஒன்று எப்படி சொல்வார்னு எனக்கு தெரியாதுடி. சாரி வயன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் அதெல்லாம் எதுவும் தப்பாக நினச்சிக்கல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வீடு. ஆனால் இதுக்கப்புறமும் நீ அவரை லவ் பண்ண போறியா? அவர் தான் உன்னை பார்த்தாலே கோவப்படுறாரு. என்னால் ஸ்டாப் பண்ண முடியலடி. வயன், நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ரி. என்னதான் இருந்தாலும் அவரும் உன்னை இப்படி பண்ணுறது எனக்கு பிடிக்கல. நீ நீ தயவு செஞ்சு அவர்கிட்டருந்து மூவ் ஆன ப்ளீஸ். நான் ரொம்ப நாளாக அவரை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவர் ஏதோ சொன்னதுக்காக என்னால் அவரை திடீர்னு பண்ண முடியாதுடி. அவரை மொத்தமாக எப்படி பண்ணிட்டு இருந்தா என்ன பண்ணுவ? அது அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போ எனக்கு அவர் மேலே இருக்க லவ் கொஞ்சம் கூட குறையில. சாரி வயன், சாரிடி. நான் உன்னை அங்கே கூப்பிட்டு போயிருக்கக்கூடாது. இல்லை பரவாயில்ல, நீ எங்கே கூப்பிட்டு போனதுனால தான் அவர் என்னை பற்றி என்ன நினைக்கிறாருன்னு எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகிறீங்க. ஸோ ஷிவால முடியல, அப்படியே ஹக் பண்ணிக்கிறேன் உங்களை. அந்த லெட்டர்லாம் பார்க்குறா, அவளுக்கே ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுது. என்னடா இது, இவ்வளோ டீப்பாக லவ் பண்ணுறா, ஆனால் இது வியோப்பாக்கு தெரியல, அவருக்கும் ஏன் இவ்வளோ பிடிக்கலன்னு தெரியல, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் சமயம் டிஸ்டர்ப் ஆயிடுறா. இப்போ நீங்களும் அவ்வளோதான் தூங்கிட்டு இருக்கீங்க. அவளுக்கு சுத்தமாக தூக்கம் வரல, நீங்கள் தூங்கிட்டீங்க. ஸோ இவள் அப்போ அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அப்போ டிங் டிங் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய நோட்டிஃபிகேஷன் எடுத்து பார்க்குறா. ஜிம்மன் தான். ஷிவ், என்ன பண்ணிகிட்டு இருக்க? தூங்கிட்டியா இல்லை முழிச்சிட்ருக்கியா? என்னை அவாய்ட் பண்ண மட்டும் நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தொடர்ந்து மெசேஜ் அனுப்பிச்சி வச்சுருக்கான். நீங்கள் சிரிச்சிட்டே பார்க்குறீங்க. சாரி கேட்டுக்கிறேன் ஷிவ், உனக்கு நான் கூப்பிட்டதுனால தான் நீ வந்ததுனால தான் வயனியை கூப்பிட்டு வந்த. இப்படி பேசுவான்னு எனக்கு தெரில, சாரி சொன்னேன்னு சொல்லு. அவளும் எனக்கு இப்போ ஒரு ஃப்ரெண்ட் ஆகிட்டா ஷிவ். நீ எனக்கு, நான் சும்மாலாம் சொல்லலை, பட் சாரி, அவனுக்கு பதிலாக நான் சாரி கேட்டுக்கிறேன். ஷிவ், நான் எனக்கு உன்னை பிடிச்சிருக்குடி. நான் அதுக்கு ஒன்று கம்பல் பண்ணல. எனக்கு எப்போனா ஓகே சொல்லலாம், சொல்லாமையும் அதுவும் இஷ்டம். பட் நானும் லவ் பண்ணுறேன், எனக்கு பிடிச்சிருக்கு உன்னை. அண்ட் தென்
என்னை பற்றி நிறைய ரூமர்ஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பேன். அதெல்லாம் உண்மை இல்லை. அது இப்படின்னு நான் என் வாயில் சொல்ல மாட்டேன். நீ என்னை பற்றி தெரிஞ்சுக்கோ. நான் ஃப்ளர்ட்லாம் பண்ணுவேன் தான். ஆனால் நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. ஒரு அட்டென்ஷனுக்காக பண்ணுவேன், வேறு எதுவும் கிடையாது. பட் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. என்னை ப்ராமிஸாக ஒன்று பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருக்கான். ஸோ இதை பார்த்து ஷிவ் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு சார் அப்போ என்ன தூங்கலை? ஏய், முடிச்சிட்டு தான் இருக்கியா நீ? ஆமாம். தூக்கம் வரல. என்னாச்சு மேடமுக்கு? ஏன் தூக்கம் வரல? யோசிச்சுட்டு இருந்தேன். என்னை பற்றி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். நீ எங்கே இருக்க சொல்லு, நானே வரேன். இல்லை இல்லை, உன்னை பற்றிலாம் யார் யோசிப்பா? ஏய், அப்போ யாரை பற்றி யோசிச்சுட்டு இருந்தா? என்னை பற்றி. என்னை பற்றியா? அவளுக்கு என்னாச்சு? இன்னும் என்ன பார்ட்டியில் நடந்தது யோசிச்சுட்டு இருக்காளா? இல்லை சிம்மன், நான் உன்கிட்ட ஒன்று சொல்லுவேன். ஆனால் நீ இதை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. ப்ராமிஸ். நீ கேட்டால் நான் எது வேணால் பண்ணுவேம்மா. சிம்மன், இது விளையாடுற விஷயம் கிடையாது. நான் ட்ரூவாக கேட்குறேன். ஓகே ஓகே, ட்ரூவாக ப்ராமிஸ். சத்தியமாக யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். ஓகே. ஆக்சுவலாக ஒயன் இருக்கால? ஆமாம், ஒயன் இருக்கா. அவளுக்கு உங்கள் குரூப்பில் ஒரு ஆளை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா எங்கள் குரூப்லையா? யார்? ஜாக்சன், லீ? ஏ, ஆஹா, இல்லை. அவளுக்கு 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 யாரை பிடிச்சிருக்கு சொல்லு. நான் பார்த்து பேசி விட்றேம்மா. சொல்லு, நீ சொல்லு. உனக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். ஜிம்மன், அது சொல்லு 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 சொல்லு. உன் ஆளுக்கிட்ட நீ சொல்லு, நான் எது வேணா பண்ணுவேன். அவளுக்கு அவளுக்கு வியோப்பாவை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன சொன்ன புரியல. வியோப்பாவை? ஏய், என்னடி சொல்கிற? என்னம்மா சொல்கிற? வியவா அவளுக்கு பிடிச்சிருக்கு? ஆமாம் ஆமாம் ஜமீனா. ஆக்சுவலாக நீயும் நானும், அதாவது ஒன்று சேர காரணமே அவள் தான். என்ன சொல்கிற? புரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். நீங்களும் நடந்ததெல்லாம் சொல்கிறீங்க. ஸோ அந்த சைக்கிள் நிறுத்தி போக சொன்னது, இப்போ நீங்கள் பார்த்த லெட்டர்ஸ், அவளை எத்தனை நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கா, அதெல்லாமே சொல்கிறான். ஏன்னா எனக்கு எந்த வேலையெல்லாம் பார்த்தாளா? ஆமாம் ஜிம்மன், எனக்கே இப்போ தான் தெரியும். எனக்கு கஷ்டமாயிடுச்சு ஜிம்மன், ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னை இவ்வளோ ட்ரூவாக லவ் பண்ணியிருக்கா. ஆனால் வியோப்பா சொல்லலை. ஆனால் எனக்கு பயமாக இருக்குது, அவளை வியோப்பா ஹர்ட் பண்ணிவிடுவாங்கன்னு கஷ்டமாக இருக்குது. ஏய், அவன் அப்படி தாண்டி. அவன் சின்ன வயசுலேருந்தே அப்படி தான். அவனுக்கு ஒன்று பிடிக்கலனா பிடிக்கல, அவனுக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு. கொஞ்சம் அடமன்ட்ரி, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் வேறு. மற்றவங்க கஷ்டப்படுவாங்கலாம் பார்க்க மாட்டான், சொல்லிவிடுவான். அது அவனுடைய கேரக்டர். அது நான் என்ன அப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இல்லை, நான் அதெல்லாம் இல்லை. உன்கிட்ட நான் சொன்னேன். எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல ஜிம்மன். எனக்கு ஆனால் இப்போ கில்ட்டாக இருக்குது. எது கில்ட்டாக இருக்குது? இல்லை, இப்போ எனக்கு உன் கூட கமிட்டட் ஆனால் கூட எனக்கு ரொம்ப கில்ட். ஐயோம்மா, நீ அப்படிலாம் நினைக்காதம்மா. ஏன் அதெல்லாம் தப்பாக நினைக்க மாட்டா. அவள் நல்ல பொண்ணு. தெரியும் தெரியும் ஜிம்மன். அவள் அந்த மாதிரிலாம் நினைக்கிற பொண்ணே கிடையாது. லிட்டரலாக அவள் அந்த தாட்குள்ளேயே போக மாட்டா. ஆனால் எனக்கு கில்ட்டாக இருக்குது. அவளால் தான் நீ எனக்கு கிடச்ச. ஆனால் அவள் ஆல்ரெடி ஒரு பெயினில் இருக்கா. இரு. அவளால் தான் நீ எனக்கு கிடச்ச. அவளால் தான் நீ எனக்கு கிடச்ச. அப்படின்னா உனக்கும் அது அது ஏதோ தவறான சென்டென்ஸ் மிஸ்டேக் சிமன். ஏன்டி அலைய விட்ற? சொல்லுடி. என்ன சொல்லணும்? அதான் அதை சொன்னியே, அவளால் தான் நீ எனக்கு கிடச்சேன்னு.
அதான்டி அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி டெலிபரேட் பண்ணி அந்த 3 வார்த்தையை மட்டும் சொல்லிடேன். ஆ ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஆ என்ன 3 வார்த்தை? ம் ஏய் ஷிவ், இப்போல்லாம் பண்ணாதடி. பாவம்ல, நான் காஞ்சு போய் கிடக்கிறேன். ஆ உனக்கு தான் அத்தனை பொண்ணுங்க இருக்கிறாங்கல்ல. ஏய் அதுங்கெல்லாம் உனக்கு புரிய மாட்டேங்குதேடி. ஐயோ, ஒரு பழம்னா மொய்க்க தாண்டி செய்யும். அதுக்குன்னு அந்த பழத்தை வந்து தொடுற எல்லா ஈக்கும் அந்த பழம் சொந்தமாயிடுமா? ஆ அது கடைசியாக உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணுக்கிட்ட தானே போகும். அந்த மாதிரி தானே நான் ஒரு ஃப்ரெஷ்ஷு ஃப்ரூட்டுடி என்னெல்லாம் கண்ணாடி கிளாஸ்குள்ளே வச்சு பொத்தி வச்சுருக்கேன் நானே. என்ன மொய்க்கும் ஆனால் என்னை தொடாதுங்கடி. அது மாதிரி தாண்டி நானும் அப்படின்னு சொல்லிட்டு பிட்டு பிட்டாக போட்டுட்ருக்கான். நீங்கள் ஒரு கட்டத்து மேலே சிரிச்சிட்டிங்க. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குதா? ஆ சொல்லிட்டாப்பா. நெஞ்சில் வந்து உக்காந்துட்டா. அவ்வளோதான். போட்டலடி. ஃப்ளாட்டு போட்டல என் ஹாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே காயில் ஆயிடுச்சா? ஷெஃப் எங்கே இவளை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பால்கனிக்கு போனான். அவள் அப்படியே ஒரு மாதிரி பேய் மாதிரி உட்காந்துச்சு. ஜிம்மினா என்ன ஃப்யூச்சரை பற்றிலாம் இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க? ஏய் என்னடி பண்ண சொல்கிற? இந்த அழகான பொண்ணை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது? முடியலடி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஷிவ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா. இங்கே ஷிவும் வயன் தூங்கலையா நீனு? நீ தூங்கலையாடி? என்ன சொல்கிற? மணி 6 ஆமாம். என்னடி கண்ணெல்லாம் ரெட்டாக இருக்குது? அப்படி நைட்லாம் தூங்கலையா? நைட்டா? பகல் ஆயிடுச்சா? அச்சோ ஜிமின், என்ன ஆச்சு? ஜிமின் டைம் 6 ஓ 6 குட் டைமிங். அப்புறம் டேய் மார்னிங் ஆயிடுச்சுடா. மார்னிங்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜெமின் அப்படி ஏஞ்சி உட்காடுறான். ஆமாம் மார்னிங் ஆகிடுச்சு. சரி பரவாயில்ல. டேய் நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் நான் கூட பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு தலைலாம் வலிக்குது. சரி நான் அப்புறமா பேச. என்னடி கொஞ்சம் நேரம். ஜெமின் டைம் ஆகுதுடா, போய் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவள் காலை வச்சுட்டு அப்படியே ஷை ஆகிட்டு அப்படியே ரெஸ்ட் ரூம் போயிடுறா. நீங்கள் பார்க்குறீங்க, அடப்பாவுமே, இந்த காதல் பித்துன்னு சொல்லுவாங்களே அது இதுதானா? நைட்டு ஃபுல்லாக எப்படியோ கொஞ்சம் பேசியிருப்பா. அச்சோ என்னென்ன பேசியிருப்பா? இவ்வளோ லென்த்தாக பேசுவாளா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புலம்பிகிட்டு இருக்கீங்க. ஸ்கூலுக்கு கிளம்பி வரீங்க. ஸோ ஷிவு லைட்டாக டயர்டாக இருக்கா. என்னாச்சு மேடம்க்கு? தூக்கமாக வருது. நைட்டு ஃபுல்லாக தூங்கலைன்னா இப்படி தான் தூக்கமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கலாய்ச்சிட்டு வரீங்க. வயன் நான் சொன்னதை யோசிச்சு பார்த்தியா? என்ன யோசிச்சு பார்த்தியா? புரியல. அதான் வியப்பவை மறக்கிறத பற்றி. ஷிவ் ப்ளீஸ் அந்த டாபிக் மட்டும் கொண்டு வராத. ஒயன் நான் உன்னை ஹர்ட் பண்ணுறதுன்றதுக்காக நான் சொல்லலை. எனக்கு நீ ஹர்ட் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். சாரி டியானா. இல்லை நான் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது, மன்னிச்சிடு. இல்லை சிவ எனக்கு புரியுது. நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்டி. என்னால் முடிஞ்ச வரைக்கும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஆனால் ஒரு கண்டிஷன். அவர் இந்த மாதிரியே உங்ககிட்ட நடந்துக்கிட்டு இருந்தாருன்னா கண்டிப்பாக நீ அவர் கூட பேசக்கூடாது. நீ மூவ் ஆன் ஆகியே ஆகணும், புரியுதா? இல்லை ஷிவ் எனக்கு ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவளை பார்க்குறீங்க. அவள் கேட்குற ப்ராமிஸ். நீங்களும் வர வழி இல்லாமல் ஓகே ப்ராமிஸ். வியோப்பாக்கு என்னை சுத்தமாக பிடிக்கலண்ணா, நான் மூவ் ஆன் ஆயிடுறேன். ஓகே ப்ராமிஸாக வாடி? ப்ராமிஸ். தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹக் பண்ணிக்கிறா. பட் உங்கள் மனசு அப்படியே கஷ்டமாக இருக்குது. என்ன அவர் கூட நான் எனக்கு
பெருசாக ஆசைலாம் இல்லை ஷிவ், அவர் கூட வாழணும்னு. ஆனால் அவரை நினச்சிக்கிட்டே இருந்துருவேன்னு நினைக்கிறேன் நான். பரவாயில்ல, எல்லா லவ்வும் சக்ஸஸ் ஆகணும்னு அவசியம் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு மனசுலேயே நினச்சிட்டு போகிறீங்க. கிளாஸ் ரூமில் தான் அப்படியே உட்காந்து நீங்கள் அப்படியே லெசனை கவனிச்சிக்கிட்டே இருக்கீங்க. ஷிவ்வை படுத்து தூங்கிட்டா. நீங்கள் கிளாஸ் டீச்சர்கிட்ட சொல்கிறீங்க, இல்லை மேம் அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால் படுத்து தூங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அவள் தான் அதான் தூக்கம். எதுக்கு எழுப்புன வயன்? ஹே சிம்மனை பாடி. ஆ சிம்மனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஏஞ்சி பார்க்குறீங்க. சிம்மன் தான். லன்ச் டைம் ஆயிடுச்சு, வரலையா? வரேன், வா வயன் போகலாம். அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 3 பேரும் தான் போகிறீங்க. பார்த்தா கேன்டீனில் அங்கே வியும் இருக்கான், விஜேகே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ விஜேகே மட்டும்தான் இருக்காங்க. நீங்கள் பார்க்குறீங்க, இப்போ என்ன பண்ணுறது? சிம்மின் சொல்லு. என்ன இவ்வளோ ஸ்லோ? சும்மா அது நம்ம ஏன் இங்கே உட்காந்து சாப்பிட்றோம்? ஓ எனக்கு உன்கிட்ட நான் ஒன்று சொல்லணும், நான் சொல்கிறேன், நான் வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் உட்கார வைக்கிறான். ஸோ ஜிமினுக்கு பக்கத்தில் ஷிவுக்கு பக்கத்தில் நீங்கள், உங்களுக்கு ஆப்போசிட்டில் நம்ம வீக்கு பக்கத்தில் ஜேகே அப்படி தான் உட்காந்துட்ருக்காங்க. ஸோ அங்கே வந்து எல்லாருமே வந்து ஜேகே வந்து ஹாப்பியாக வந்து உங்ககிட்டையும் பேசுகிறான், அந்தன்னு வந்து ஷிவுக்கிட்டேயும் பேசுகிறான். கடைசியாம்மா இந்த குள்ள பையனுக்கு யாருமே கிடைக்க மாட்டாங்கன்னு நினச்சேன், நீ வந்து கிடச்சிட்ட. பாவம்மா ஆனால் டேய் நீ என் ஃப்ரெண்டு தானடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கீழே ஜிம்மின் அப்படியே ஜேகே வெட்டி உதைக்கிறான். பாத்தியா டேய் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் மட்டும்தான் அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, எதுவுமே வந்து இது பண்ணாமல். ஸோ அப்போ ஜேகே தான், வயன் சொல்லுங்கப்பா, ஏன் நீ மட்டும் ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்க? நல்லா பேசி ஜாலியாக இருமா. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஒன்றும் இல்லை இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஸோ அப்போ கரெக்டாக உங்கள் மேலே ஹாட்டான சூப் அப்படியே உங்கள் கையில் ஊற்றுது அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டே ஏஞ்சிக்கிறீங்க. அப்போ அங்கே சாக்குரா தான், சாரி வயன், தெரியாமல் பட்டுடுச்சு, அச்சோ ஐயோ சூடாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய கர்ச்சிஃபை வச்சு அப்படியே உங்களை அழுத்தி அந்த ஷூப்பை எடுக்க பார்க்குறா. உங்களுக்கு இன்னும் உடைக்குது, சாக்குரா வலிக்குது என்னை விடுங்க அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. சாப்ப நம்ம வீதான், ஏன் உனக்கு இது கூட பொறுத்துக்க முடியாதா? அவள் உனக்கு க்ளீன் தானே பண்ணுறா? இல்லைப்பா அது வலிக்குது வேற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை வெறுப்பாக பார்க்குறான். உங்களுக்கு அப்படியே இன்னும் கஷ்டமாயிடுது. ஸோ அப்போ கரெக்டாக ஷிவ் தான், சாக்குரா கையெடு அப்படின்னு சொல்லிட்டு சாக்குரா கையை இது பண்ணிவிட்டு, வா வயன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வயனை அங்கேருந்து கூப்பிட்டுட்டு போயிடுறா. ஸோ நீங்கள் தான் அப்படியே திரும்பி திரும்பி பார்க்குறீங்க வியா அப்படியே உங்களை தான் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான், ஒரு மாதிரி பார்க்குறான். அவன் கண் ஒரு மாதிரி பார்க்குது உங்களை, ஒரு மாதிரி அவன் அப்படியே கண்ணை சுருக்கி உங்களை ஜட்ஜ் பண்ணுற மாதிரி பார்க்குறான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. நீங்கள் அப்படியே ரெஸ்ட் ரூமில் போய் நிற்கிறீங்க. ஷிவு தான் அவங்க கையை பிடிச்சி கழுவிட்டுருக்கா. ச்சே அந்த பிச்சுக்கு என்ன பைத்தியக்காரியாவா? எதுக்கு இவன் இப்படி உன் மேலே எல்லாம் சூப் கொட்டுறா? தெரியாமல் கொட்டினாலா வேணும்னே கொட்டினாலா? சரியான பைத்தியக்காரி. வலிக்குதாடி உனக்கு? இல்லை இல்லை இப்போ பரவாயில்ல, ஐஸ் ஒட்டப்பட்டுட்டு பரவாயில்ல. சரி யூனிஃபார்ம்லாம் கரையாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து அவள் கட்சி ஃபுல்லாக நினச்சி அப்படியே உங்கள் யூனிஃபார்ம்லாம் வந்து தொடச்சிட்ருக்கா. ஸோ அப்போ வெளிலேருந்து ஜிம்மியோட குரல் கேட்குது, ஷேவ் உள்ளே இருக்கியா? என்ன ஜிம்மினா? இந்த கோட் அவளுக்கு கூட, அவள் ஷர்ட்லாம் ஒரு மாதிரி ஈரமாயிடுச்சுல. ரொம்ப தேங்க்ஸ் ஜிம்மினா. வெயிட் பண்ணுறான் வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொடுத்துட்டு போகிறான். ஸோ அவளும் வந்து உங்ககிட்ட இந்த கோட் போட்டுக்கோ, இந்த ஷர்ட் வேணால் அவுத்துரு. இல்லை பரவா நான் சொல்கிறேன்ல போட்டுக்கோ,
அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை கொடுக்குறா. அது வந்து கோட் கிடையாது, ஹுட்டி தான். பட் வந்து அது முன்னாடி ஜிப் இருக்கும்ல, அந்த மாதிரி ஹுட்டி. நீங்கள் அதை போட்டுக்கிறீங்க, நல்லா பெருசாக இருக்குது உங்களுக்கு. அப்படியே வந்து கையெல்லாம் வந்து மடித்து வச்சுட்டு அப்படியே நீங்கள் தான் வரீங்க. கையெல்லாம் அப்படியே லைட்டாக ரெட்டிஷ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் அப்படியே போகும்போது ஜிமின், ஷிவ், இங்கே வா, போடாதேயாங், கூப்பிட்டு போ, நாங்கள் போகணும். ஏய், என்னடா என்ன மாட்டி விட்றீங்க? டே போடா, மச்சானுக்காக இது கூட செய்ய மாட்டியா? ஏய், ஜே எங்க? அவனு சுச்சுடா அவசரமாக வந்துடுச்சு. என் ஆளுக்கிட்ட பேசணும் மச்சான், இன்னும் இது கூட பண்ண மாட்டியா? அவளை என்ன ஹாஸ்பிட்டலுக்கு தானே கூப்பிட்டு போகிற, போடா போடா அப்படின்னு சொல்லி ஜிம்மன் சொல்லி தள்ளி விட்றான். இவனும் வேண்டாம் இருப்பா, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் முன்னாடி போகிறான். நீங்கள் பின்னாடி வரீங்க. ஏன் உனக்கு ஹாஸ்பிட்டல்லாம் தனியாக போக தெரியாதா? இல்லைப்பா, நான் தனியாகவே போய்க்கிறேன். அதான் என் மச்சான் சொல்லிட்டு போயிட்டான்ல, வா கூப்பிட்டு போய் தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி சிட்டுன்னு பேசிட்டு உங்களை அப்படியே அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே கூப்பிட்டு போகிறான். நீங்கள் அப்படியே பாவமாக உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ அங்கே பார்த்தா நர்ஸ் வந்து இன்னொரு பையனுக்கு ட்ரீட் பண்ணிகிட்ருக்காங்க. அவனுக்கு ரொம்ப சிவியர் இன்ஜுரி மாதிரி இருக்குது. அச்சோ, இந்த பொண்ணுக்கு என்னாச்சுப்பா? ஹார்ட்டான சூப்பை குட்டிக்கிட்டா. அச்சோ, இந்தாப்பா, இந்த ஆயில்மெண்ட் மட்டும் அவளுக்கு தேய்ச்சி விடு, நான் அந்த பையனை பார்க்கணும், அவனுக்கு ரொம்ப சிவியர் இன்ஜுரியாக இருக்குது. இல்லை நான் என்னால் பார்க்க முடியாது. ஏப்பா, அவள் கூட வந்துருங்க, கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ண மாட்டியா? ஹெல்ப் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீக்கிட்ட அப்படியே கொடுத்துட்டு போயிடுறாங்க. இது வேறவா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை அப்படியே பிடிக்கிறான். சரி இரு, கத்தாத அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை இப்போ பொறுமையாக பிடிச்சி, வலியுதா? ஆமாம், இரு 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 நகுத்தாத, கை நகுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை அவன் இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு அப்படியே பொறுமையாக அந்த ஆயில்மெண்ட் போட்டுகிட்டே ஊதி விட்றான். ஸோ அந்த ஆயில்மெண்ட் போடும்போது உங்களுக்கு வலிக்குது, ஆனால் ஊதும் போது கரெக்டாக இருக்குது. அந்த பேர்ன் அவ்வளோவா தெரியல. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கண் கலங்கி போயிட்டு உங்கள் பேர்ன்வே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ வந்து ஊதிட்டே உங்களை பார்க்குறான். அழுகுறீங்க. இப்போ எது கழுகுற? ஒன்றும் இல்லை. வலிக்குதா? ரொம்ப வலிக்குதா? ரொம்ப வலிக்குது. இரு, கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் பொறுமையாக பேசுகிறான். நீங்கள் வீயை பார்க்குறீங்க, என்னடா முதல்ல ஒரு மாதிரி ரூடாக பேசிகிட்டு இருந்தான், இப்போ ஒரு மாதிரி பேசுகிறானே அப்படின்னு சொல்லி அப்படியே இப்போ நீங்களும் வீயும் தான் போயிட்டு இருக்கீங்க. கேன்டீனுக்கு எதுக்கு? இவர் ஏதோ சாப்பிட போகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள், தேங்க்ஸ் வியோப்பா, நான் இப்போ கிளாஸ் போகிறேன். உன்னை இப்போ நான் கிளாஸ் போக சொன்னேன்? அது கிளாஸு, வா வந்து தொலை. இல்லைப்பா, என்ன ஆச்சு? வரியா இல்லையா இப்போ? வர அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பாவமாக சொல்கிறீங்க. ஒன்று தாங்க, அப்படியே அந்த ஐஸ் பேக் ரெண்டு தந்துடுங்க. ஜூஸ், கூல், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எது குடிப்பேன்? சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எது குடிப்பேன்? எனக்கு அதெல்லாம் வேண்டாம். என்ன குடிப்பேன் தான் கேட்டேன் நான். ஒன்று வேணுமா வேணாமான்லாம் கேட்கல. என்ன குடிப்பேன்? எந்த ஜூஸ் இருந்தாலும் ஓகே தான். சரி, அந்த பல்ப் ஆரஞ்சு அது, அப்புறம் அந்த ஸ்டிக்ஸ் இந்தாப்பா. எவ்வளோச்சு? 200. தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பே பண்ணிவிட்டு அப்படியே வரான். அப்பா இப்போ போவா? உன்னை போக சொன்னா நான்? இல்லை. அப்போ வா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாகவே சொல்கிறான். ஸோ அப்படியே கேன்டீனில் அப்படியே வெளியேட்டு இன்னொரு சைடு இருக்கும். ஸோ அது வந்து கார்டன்லேயே வந்து உட்காந்து சாப்பிட்லாம். ஸோ அந்த இடத்துக்கு தான் கூப்பிட்டு போயிட்டு உங்களை உட்கார சொல்கிறான். நீங்களும் அப்படியே உட்காருங்க. இந்தா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவரை கையில் கூட கொடுக்கல, அப்படியே உங்கள் பக்கத்தில் தூக்கி போடுறான். சாப்பிடு. இல்லை எனக்கு வேண்டாம். சாப்பிடுன்னு சொன்னால் சாப்பிடு. இல்லைப்பா எனக்கு வேண்டாம், பசிக்கல. இப்போ சாப்பிட போறியா இல்லையா அப்படின்னு கத்துறான். சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயந்து போயிட்டு அப்படியே பார்க்குறீங்க என்ன சாப்பிட்லான்னு சொல்லி. இவ வேலையே ஆக மாட்டா.
அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு ஒரு ஃபுட் மாதிரி வாங்கியிருப்பான். அந்த இதுவும் இருக்கும்ல, ரைஸ் பவுல். ஸோ அந்த மாதிரி அந்த கிம்ச்சி உள்ளே வச்சு அந்த ரைஸ் பவுல் இருக்கும்ல, அதுதான் வந்து அப்படியே எடுத்து ஓப்பன் பண்ணி இந்த சாப்பிடு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்றீங்க. ஆனால் தான் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. இவன் நல்லவனா கெட்டவனா, சாப்பிடவும் சொல்கிறான், மிரட்டவும் செய்கிறான் அப்படின்னு பார்த்துட்ருக்கீங்க. சரி நீங்கள் சாப்பிட்ற வரைக்கும் இருந்துட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். நீங்களும் அப்படியே இப்போ உக்காந்துட்ருக்கீங்க. ஷிவ் தான் அவங்கள வந்து மறுபடியும் கிளாஸ் கூப்பிட்டு போகிறான். சரி இப்போ வீட்டுக்கு போகும்போதும் என்ன இப்போவுமா ஆமாண்டி, சைக்கிள் காருக்கு பின்னாடி கட்டிட்டாங்க நம்ம சைக்கிள் எடுத்து. எதுக்குடி இதெல்லாம்? என் அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சால் திட்டுவாங்க. நான் சொன்னேன், இந்த சிம்மன் கேட்க மாட்டேங்கிறான், நம்மளை எங்கேயோ வெளியே கூப்பிட்டு போகிறானா. நீ போடி, நான் வரலை. அவன் உன்னையும் தாண்டி கூப்பிட்டான். இல்லை என்னாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் வந்து அப்படியே ஷிவ் கையை பிடிக்கிறான். ஷிவ் அப்படியே உதறி விட பார்க்குறா. ஆனால் ஜிமின் இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு என்ன ஆச்சுங்க? இல்லைப்பா நான் வரலை. கையில் அடிபட்டிருக்கு, சைக்கிள்லாம் ஓட்டிகிட்டு போக தேவையில்ல. நாங்கள் சும்மா ஒரு ½ தான் டைம், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகும். காரில் தானே போகிறோம், சீக்கிரமாக போயிட்டு உன்னை கரெக்டாக வீட்டில் விட்டுறேன். கை வேற ரொம்ப அடிபட்டிருக்கு, வா ஏறு வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை பிடிச்சி தள்ளி அப்படியே காரில் உட்கார வச்சிடறான். இப்போ ஜிம்மின் பக்கத்தில் ஷிவ், உங்கள் பக்கத்தில் ஆஸ் யூஷுவல் தான். வீக்கு பக்கத்தில் ஜேகே அப்படியே ஃபோன் நோண்டிகிட்ருக்கான். ஏன் இப்போ கை எப்படி இருக்குது? பரவாயில்லப்பா. அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவன் ஃபோன் நோண்ட ஆரம்பிச்சிடறான். இங்கே தான் அப்படியே உங்களை பார்க்குறான் முறைச்சி. நீங்கள் அவனை பார்த்துனே இவன் என்ன பார்த்து முறைச்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிக்கிறீங்க. சரி இப்போ ஜிமின் தான் அப்படியே லவ் சாங்காக போட்டு ஷிவுக்கு ரூட் விட்டுட்டே இருக்கான். இங்கே ஷிவும் அப்படியே ப்ளஷ் பண்ணிவிட்டு அப்படியே திரும்பிக்கிறா. சரி இப்போ கரெக்டாக ஒரு ஹோட்டல் தான் வராங்க. ஹோட்டலா? இங்கே ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டு, அவங்கள மீட் பண்ணணும், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் எல்லாரையும் கூப்பிட்டு போகிறான். ஸ்பெஷல் கெஸ்ட்டா? யாரை சொல்கிறான் மச்சான் இவன்? தெரிலடா, இவன் தான் அடிக்கடி சர்ப்ரைஸ் பண்ணினே இருப்பானே, யாரை சொல்கிறானோ யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வியும் போகிறாங்க. இதுக்கு எதுக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கீங்க. வீதா உள்ளே வரலையா? இதோ வரப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ போகிறீங்க. ஸோ அப்போ அங்கே யாரோ உட்காந்துட்ருக்காங்க. ஸோ அப்போ ஜிமின் கண்ணை காமிக்கிறான் வீக்கு. கண்ணை மூடுறா. எங்கண்ணையா? இதோ மூடுறேன். ஜேகே கண்ணை மூடுறா. இவன் கண்ணையா? அதை மூடுறேன். மச்சான் ஏன்டா கண்ணை மூடுற? தெரிலடா, ஜிமின் தான்டா கண்ணை மூட சொன்னான். ஜிமினா என்ன கண்ணெல்லாம் மூட சொல்கிறா? விட்றா. அதான் அவன் கண்ணை மூடுறான்ல, வானும் நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 3 பேருமே அப்படியே ஒரு மாதிரி ஜாலியாக பண்ணிகிட்ருக்காங்க. ஷிவு வந்து உங்கள் கையை வந்து பிடிச்சிக்கிறா, வா போகலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ ஜிமின் அப்படியே ஜேகேவோட கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறான். இங்கே ஜிமினோட ஜேகேவோடைய கண்ணை அப்படியே மூடி கூப்பிட்டு போகிறான். டன் சொல்லி மியூசிக் வேறு பயப்பிள்ளைங்களுக்கு. என்னடா இது சர்ப்ரைஸ் எனக்கா? எனக்கு பர்த்டேலாம் இல்லையே. என்ன எனக்கு பர்த்டே இல்லைடா மச்சான், உண்மையாடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேகே தான் கத்திட்டு போகிறான். மச்சான் இவன் வாயும் சேர்த்து மூடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொன்னோடனே அவன் வாயை அப்படியே மூடிக்கிறான். ஐயோ என்னடா சர்ப்ரைஸு அப்படின்னு சொல்லி வியும் கத்துறான். ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல தான் உட்கார வச்சு டடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட கண்ணை அப்படியே ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா அனிகல் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே அந்த சேர்லேருந்து எழுந்துச்சு அந்த பொண்ணை பிடிச்சி அப்படியே எல்லாருமே கிஸ் பண்ணுறான். அப்படியே ஜிமின் பார்க்குறான். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். இதை பார்த்து நீங்கள் ஜிமினை ஒரு கேவலமான லுக் விட்றீங்க. ஐ மீன் ஷிவ் அப்படியே கேவலமான லுக் விட்றான். தப்பாக நினச்சிக்காதடி, இதை வரையிரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உங்கள் பக்கத்தில் நின்று பாருடி அவன் எப்படி கிஸ் பண்ணுறான்னு. அறிவில்லை, அதை போய் பார்க்க சொல்கிறேன். நம்மளும் தானே கம்மிட் ஆகிட்டோம், கிஸ்ஸு கொடுக்க மாட்டியா எனக்கு
கிஸ்ஸு கிஸ்ஸு கொடுப்பாங்க, வா உனக்கு கிஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே திரும்பிடுங்க. நம்ம அப்படியே உங்கள் பின்னாடி தான் நிற்கிறான். அப்படியே உங்களை தான் பார்க்குறான். உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக பிங்காக இருக்குது. அவன் பார்த்துட்டு, ஏய் என்ன உன் ஃபேஸ்லாம் பிங்காக இருக்கு, என்ன அலர்ஜியா, பைத்தியம் மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் தலையில் தட்டிட்டு போகிறான். இவன் எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பண்ணுறான், ஏன் இப்படி பண்ணுறான், பைத்தியக்காரன் அவன் தான், போடா உன்னை போய் நான் லவ் பண்ண பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. அப்படியே மச்சான் போதுண்டா பப்ளிக் பப்ளிக் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஜிம்முன்னு சொன்னதுனால, சாரிடா, அனிகள் எப்படி ஊர்லேருந்து வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அந்த பொண்ணை இறுக்கமாக ஹக் பண்ணிக்கிறான். அச்சோ ஜேகே, இதுக்கெல்லாம் போய் அழுவியா? என்ன ஒரு வருஷம் ஆச்சுடி, நம்ம நேரம் இப்படி பார்த்து, வீடியோ கால் போதுமா, மனசு வலிக்கும்ல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி குழந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான். ஓ இது இவரோட ஆளா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இப்போ ஜிமினும் ஷிவும் உட்காந்துட்ருக்காங்க. அப்படியே ஆப்போசிட்டில் நம்ம ஜேக்கவும் ஹனிகளும் உட்காந்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் உட்காரிங்க, உங்களுக்கு எதிர்க்க தேங்க உட்காந்துட்டு இருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே தேங்கலாம் பார்க்கல. இப்போ உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகுது. என்ன எடுத்ததுக்கெலாம் திட்டிகிட்டு ஒரு மாதிரி நொய்யுன்னு, நம்ம என்ன அவ்வளோ ஒரு மாதிரியாவா இருக்கும், ஏன் இப்படி இவன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி இருக்கீங்க. இங்கே தேங் தான் அவன் வேலையை பார்த்துட்டு அவன் இருக்கான். நீங்கள் தான் ஜிம்மனுடைய கையை அப்படியே பிடிச்சி தட்டுறீங்க. என்ன ஷிவ், ஹே ஜிம்மன், நீ ஏதோ பிளான் போடுறேன்னு சொன்ன, என்ன பிளான் அது? இரு நம்ம எல்லாம் கப்பலாக இருக்கோம், இந்த 2 தான் கப்பலாக இல்லை, பண்ணுவோம். நம்ம பண்ணாமையா? எனக்கு உனக்கு இடைக்கு வச்சதே ஒயந்தான். அவள் லவ்வுக்கு பிக்கப்பாக இருக்க மாட்டேனா என்ன? இருப்பேன் பொறு. அதுக்கு முன்னாடி என்ன ஒரு கிஸ்ஸு குத்தினா கொஞ்சம் பூஸ்டப்பாக ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செம்மன் தான் ஒரு கிஸ்ஸுக்கு அடி போடுறான் ஷிவுக்கிட்ட. அப்படியே இந்த சைடு பார்த்தா, டேய் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேக்கு தான் ஜிம்மனோட கையை பிடிச்சிட்டு, தேங்க்ஸ் மச்சான், ஐ ஒன் யூ லைஃப். இதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, அது ஓ ஷிவ், என்ன ஜிம்மன், இதுதான் அவனோட ஹனிகள். ஹாய், நீங்கள் ஷிவ் தானே? ஜிம்மன் உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்கான் என்கிட்ட. ஓ ஹாய் ஹனிகள். நைஸ் டு மீட் யூ. நைஸ் டு மீட் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஷிவ் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறா. அப்போ உடனே இது வயன். ஹாய் வயன். ஹாய் அனிகள். என்ன இவ ரொம்ப குட்டியாக க்யூட்டாக இருக்கா? உங்கள் அண்ணுக்கு எப்படி க்யூட்டாக தெரியுறா அனிகள் அப்படின்னு சொல்லிட்டு வீதா நக்கலாக கேட்குறான். சும்மா இருப்பா, சும்மா எதுக்கு இந்த குழந்தைய போட்டு இப்படி பண்ணுற? இவங்கிட்ட என்னை தவிர வேறு எல்லாம் ஜாலியாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. ஏய் என்ன உனையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹனிகளுடைய ஃபேஸ் அப்படியே கப்புனி அப்படியே அழுத்தி பிடிக்கிறான். இங்கே பாருடா ஜேகே, டேய் கையறா செல்லா குட்டி பாவம் அப்படின்னு சொல்லிட்டு 2 சிக்ஸையும் கிஸ் பண்ணுறான். இங்கே ஷிவும் நீங்கள் வந்து அப்படியே மூஞ்ச பார்த்துக்கிறீங்க, என்ன இவ்வளோ க்ளோஸா அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ ஜிம்மன் தான், அவள் யாரும் இல்லை, நம்ம வியோட தங்கச்சி ஹனிகள். விக்கு தங்கச்சிலாம் இருக்கா? ஆமாம் அவன் என்னுடைய அண்ணன் தான். ஆனால் என்ன, எங்கள் அப்பா அம்மாவும் டிவர்ஸ்ட். ஸோ வந்து அப்பா கூட இருக்கா, நான் அம்மா கூட வெளிநாட்டுக்கு போயிட்டேன். இப்போ தான் அம்மாட்ட கொஞ்சம் சண்டை போட்டுட்டு என் பாய் ஃப்ரெண்டுக்காக நான் இங்கேயே அட்மிஷன் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கிட்ட வந்து சொல்கிறா. ஜேகே, பொண்டாட்டி உண்மையாவாடி? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. இங்கே அப்படியே கொஞ்சிக்கிறாங்க இதை பார்த்துட்டு. ஜெமினா கண்ணெல்லாம் வலிக்குதுடா
அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே நம்ம தேங் தான் இந்த கேவலமான திங்ஸ் எல்லாம் பார்க்கணுமாடா டேய் அப்படின்னு சொல்கிறான். இங்கே ஜேகே தான் முறைச்சிக்கிட்டே, ஆமாம் பார்க்க தானே போகிறேன் நானும், இதே கேவலமான விஷயத்த நீ பண்ணும்போது உனக்கு அப்படி சொகுசாக இருக்கும்ல, அப்போ இருக்குடா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு குட்டியாக சண்டைலாம் போட்டுட்ருக்காங்க. நீங்கள் தான் யாருக்கும் எதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி அப்படியே தனியாக இருக்க மாதிரி இருக்கீங்க. ஸோ அடிக்கடி வந்து உங்ககிட்ட எல்லோரும் பேசுகிறாங்க, ஆனால் நீங்கள் அவ்வளோவா ஹாப்பியாலாம் இல்லை. எப்போ வீட்டுக்கு போவோம்? ஜெமினப்பா சொல்லுவேன். என்ன எதனா சாப்பிட்றியா? இது மட்டும் போதுமா உனக்கு? நீ இதுவே சாப்பிடாம இருக்க? இல்லை போதும், வீட்டுக்கு போகலாமா? சாரி, நீங்கள் எல்லாம் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, ஆனால் எனக்கு டைம் ஆகுது, அதான். இல்லை ஏன், இப்போ தான் எல்லாம் ஒன்றா இருக்கும். ஏய் இப்போ என்ன உனக்கு கொஞ்ச நேரம் ஸ்டே பண்ண முடியாதா? இல்லை இல்லை தயாங்கா, தயாங்கப்பா, என்னை தயாங்கன்னே கூப்பிடு. இல்லை தயாங்கா, அம்மா வீட்டில் வந்திருப்பாங்க, திட்டுவாங்க, அதான். இது எதுக்குதான் இவ்வளோ கூப்பிட்டீங்க? சொல்ல. ஏய் தயாங்கா, அப்படி பேசாதடா. டேய் தயாங், ஏன்டா அப்படி ரூடாக பேசுகிற? பாவம் அவன் கண்ணு கலங்குது, எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்க? நல்லா சொல்லு சிவானிகள், எப்பவுமே அப்படி தான் பண்ணுறானிகள், அந்த குழந்தைய அப்படியே கஷ்டப்படுத்திட்டே இருக்கான், போடா கல் நெஞ்சக்காரா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே. ஓஹேன், அவனை பற்றி தான் உனக்கு தெரியும்ல? இல்லைப்பா, நான் அதுதான் பெருசாக எடுத்துக்கல, சாரி, நீங்கள்லாம் ஜாலியாக இருக்கீங்க, நானே கிளம்புறேன், சாரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் பேக் எடுத்துகிட்டு அப்படியே அந்த ஷாப்லேருந்து ஓடி வந்துடுறீங்க. உங்களால் இதுக்கு மேலே முடியல, ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. கார்கிட்ட தான் வந்து அந்த சைக்கிள் எடுக்க பார்க்குறீங்க. ஸோ அப்போ ஏய் தெரியும், இப்போ எதுக்கு சீன் போட்டுருக்க? இல்லை நான் எதுவும் போடல. இப்போ எதுக்கு? என் ஃப்ரெண்ட்ஸு என்னை திட்டுறானுங்க, என்ன என்ன நினச்சிட்ருக்க? இது வரைக்கும் எதுவுமே சொன்னதில்லை. இல்லை இல்லை நான் எதுவும் வேணும்னே பண்ணல, நான் எதுவும் பண்ணலை. சும்மா நடிக்காத, முதல்ல வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி அப்படியே தரன்னு எடுத்துகிட்டு போகிறான். என்னை விடுங்க, வந்து தொலை, உன்னை நான் தான் கூப்பிட்டு போகிறேன்னு வேறு சொல்லியிருக்கேன், வா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வீதா ஹனிகள் எடுத்துகிட்டு வந்த வண்டி இருக்கும்ல, கார், அந்த காரை கொடுத்து அனுப்பிச்சிருப்பா. ஸோ அவள் இந்தா நீ எடுத்துகிட்டு போ, அவளை கூப்பிட்டு போய் விடு அப்படின்னு சொல்லி கொடுத்ததுனால இப்போ நீங்களும் தேங்க தான் போயிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அழுகழுகையாக வருது, அப்படியே கண்ணிலேருந்து தண்ணியாக ஊற்றிட்டுருக்கு. பார்க்குறான், இது வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காரை ஒரு மணி எடுத்துட்டு, ஏய் இப்போ எதுக்கு அழுதுட்டுருக்க? என்ன என்ன நினச்சிட்ருக்க அப்படின்னு கத்துறான். நீங்கள் பயந்துட்டு, போதும் போதும், நீங்கள் சொல்கிறது இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியாது, ப்ளீஸ். ரொம்ப ஓவராக போயிட்டனோ? ப்ளீஸ், எனக்கு கஷ்டமாக இருக்கு. அப்பா ஏன் இப்படி, உங்களுக்கு என்ன பிடிக்கலையா? ஏய் இப்போ எதுக்கு இதெல்லாம் பேசின்னு இருக்க? எப்போ என்ன பிடிக்கலன்னா சொல்லிடுங்க, இப்படி கஷ்டப்படுத்தாதீங்க. ஏன்னா நான் என் மனசில் ஒரு நல்ல மெமரிஸ் உங்கள் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். நீங்கள் என்ன இப்படி கஷ்டப்படுத்தாதீங்க. என்னது என் கூட நல்ல மெமரிஸா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறான். ஏய் எதுக்கு பழுகுற? இல்லை நான் போய்க்கிறேன். ஏய் நான் தான் கூப்பிட்டு போய் விடுறேன்னு சொல்கிறேன்ல. இல்லை நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கார்லேருந்து இறங்கி அங்கேருந்து ஓடுறீங்க. வீக்கு சமகாண்டாயிடுது, அவன் பின்னாடிலாம் வரல, அப்படியே முறைச்சி உங்களை தான் பார்க்குறான். நீங்கள் அப்படியே ஓடி போய் அங்கேருந்து பஸ் ஏறி அப்படியே போயிட்டீங்க. இப்போ அப்படியே வீதான், இவ்வளோ போய் விட வந்தேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காரை திருப்பி மறுபடியும் அந்த கெஃபேக்கு தான் வரான். ஸோ எல்லோரும் அங்கே சிரிச்சிட்ருக்காங்க. இவனை பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டாங்க. வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு அங்கே பக்கத்துலேயே வந்து அது பக்கத்துலேயே தான். டேய் என்னடா நீ மட்டும் வந்துட்ட, ஏனுங்க அவள் போயிட்டாளா? என்ன போயிட்டா? வி இப்பெல்லாம் பண்ணாத வி,
என்ன ஷிவ்? ஆ, வாய்ஸ் கொஞ்சம் ரைஸ் ஆகுது. ஆமாம், அப்படி தான் பேசுவேன். ஏன் இப்படி பண்ணுறீங்க? நான் என்ன பண்ணேன்? ஆ, பின்ன என்ன? உங்களை எவ்வளோ லவ் பண்ணுறா தெரியுமா? இப்போ எவ்வளோ கஷ்டப்படுத்தாதீங்க, எனக்கே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷிவுக்கு பொறுக்க முடியாமல் அவள் அழுதுறா. அவள் அழுத உடனே ஜிம்மின் அப்படியே ஹக் பண்ணி, டேய் மச்சான், நீ எதுக்கு அவன் மேலே கோவமாக இருக்கான்னு அவங்ககிட்ட கேட்டேன்னு எதுவும் சொல்லலை. உண்மை என்ன தெரியுமா? ஷிவு என்கிட்ட சொன்னான், தபர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் பேக்கில் இருந்து ஒரு லெட்டர்ஸ் அப்படியே எடுத்து ஜிமின் நம்ம தேங்கிட்ட கொடுக்குறான். என்ன லெட்ரு இது? ஆ, டேய் நொய்யு நொய்யு நின்னாதடா, அவன் சொல்கிறான் கேளு முதல்ல அப்படின்னு சொல்லி ஜேகேவும் கத்துறான். சொல்லி தொலைங்க, அவன் உன்னை எப்போத்துலேருந்து லவ் பண்ணிகிட்டு இருக்காடா. என்ன? என்னையா? ஆமாம், அவள் உன்னை அப்பத்துலேருந்தே லவ் பண்ணிகிட்டு இருக்கா. ஏன்டா அவளை கஷ்டப்படுத்துகிற? ஏய், அவள் என்ன தான் லவ் பண்ணுறாளா? உனக்கு நல்லா தெரியுமா? ஆமாண்டா, அவள் உன்னை தான் லவ் பண்ணுறா. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு வீக்கு அப்படியே ஃபேஸ்லாம் மாறுது. ஆமாம், அவளுக்கு என்னடா உனக்கு? ஏன் அவளை பார்த்தா எரிஞ்சு எரிஞ்சு விழுற? இடைப்பட்ட பையனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அணிகள் கேட்குறா. இல்லை இல்லை, அது வந்து என்னடா ஆச்சு? அந்த பொண்ணு எதுக்கு நீ முதல்ல பொண்ணுக்கிட்ட அப்படி பிஹேவ் பண்ணுற? நீ அப்படி கிடையாதே, உண்மை என்னன்னு சொல்லு. இல்லடி, எதுக்கு அவள் உன்னை என்ன பண்ண? உன்னை எதனா பண்ணாளா? இல்லை, நான் அவளை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டேன். என்ன புரியல, என்னன்னு சொல்லு. இல்லை, ஜெமீன் ஒரு நாள் சொன்னான். நான் என்னடா சொன்னேன்? ஏய், முதல்ல அவனை பேச விடுங்கடா. சரி சரி, சொல்லு சொல்லு. அதான் நீ எனக்கு சொன்னல, இந்த மாதிரி இந்த வயனு நம்ம பின்னாடியே சுற்றிட்டுருக்கான்னு. ஆமாம், அப்போ நான் என்ன நினச்சேன்னா, உங்கள் 2 பேரில் யாரோ ஒருத்தர் பின்னாடி சுற்றிட்டுருக்கான்னு நினச்சேன். சரின்னு விட்டுட்டேன். அப்புறம் ஜிமின் நீ அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணும்போது அவளை பார்த்தேன். அவள் ஜென்யூனாக தான் இருந்தா. அப்போ தான் ஒரு வேளை ஜேகேவை அவள் லவ் பண்ணுறான்னு நினச்சேன். எனக்கு அப்போதுலேருந்து பிடிக்கல. எனக்கு சப்போஸ் அவள் என் தங்கச்சிக்கு எதனா பண்ணிடுவாளோ, என் தங்கச்சியை வந்து ஒரு மாதிரி தங்கச்சிக்கு போட்டியாக வந்துடுவாளோன்னு கோவத்தில் தாண்டா எனக்கு அவளை பிடிக்காமல் போச்சு. என்னடா சொல்கிற? என்னாலயா? அவள் பண்ணுறதுலாம் ஒரு மாதிரி இருக்கும்டா. ஏதோ அவளை நான் பார்த்துருக்கேன். அவள் அந்த மாதிரி ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி டைட் ஃபிட்டிங்லாம் போட்டு வர மாட்டா. ஆனால் அன்றைக்கி அந்த கிளப்புக்கு போட்டு வந்தா. எனக்கு அப்போ ஏதோ வேணும்னே செட்யூஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு. அதனால் இரிட்டேட் ஆச்சு. அதனால தான் நான் அவளை கத்துனேன். ஏன்த்தையா, நானும் தான் அப்படி போட்டு வந்தேன். அப்போ நீயும் என்ன அப்படி தான் நினச்சியா? ஏய் இல்லை, அது நான் எனக்கு அப்படி தோணலை. எனக்கு அவள் அப்படி பண்ணுவாள்னு தோணுச்சு. அதான் எனக்கு அவள் பண்ணுறதுலாம் கோவமாகவே மாறிடுச்சு. ஆனால் அவள் என்ன லவ் பண்ணியிருக்காளா? இதையே என்கிட்ட சொல்லலை. ஆ, எப்போதுலேருந்து லவ் பண்ணுறா? அதான் சொன்னோம்ல, சின்ன வயசுலேருந்தே லவ் பண்ணுறா. அப்போ என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல. இப்போ கூட கோழையாக தான் இருக்கா. தேவை அந்த லெட்டர்ஸ்லாம் பார்க்குறான், ஓப்பன் பண்ணல, அப்படியே மேலோட்டமாக பார்க்குறான். எவ்வளோ லேட்டஸ்டா? ஷிவ், அவள் வீட்டு அட்ரஸ் தான். நான் தரமாட்டேன். நீ எவ்வளோ ஹர்ட் பண்ணுற? நான் தரமாட்டேன். தர புரியா இல்லையா? நான் ஷிவ் கொடு. சிம்மன், என்ன சிம்மன் கொடு அப்படின்னு சொன்ன உடனே அவளும் ஏதோ அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். சிம்மன், எதுக்கு அவள் வீட்டு அட்ரஸ் தர சொன்னேன்? உனக்கு புரியல ஷிவ். நானா அவன்கிட்ட ஏதோ டிஃப்ரென்ஸ் பார்த்தேன். தேங்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ரீ. அவனுக்கு இந்த லவ்வு அதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. அவங்க அப்பா அம்மா பிரிஞ்சதுலேருந்து இந்த லவ் மேலெல்லாம் அவன் பெருசாக வச்சுக்கிட்டதில்ல. அவனுக்கு மோஸ்ட்டாக பிடிக்காதுடி.
எல்லாமே அவங்க அப்பா கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணுவார் அவனை. தோ இந்த சாக்குரா அவகிட்டேயும் வந்து ஃபோர்ஸ் பண்ணி தான் பழக வைப்பார். அதனாலேயே இவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் ஒயன்கிட்ட அவன் டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறான். ஆமாம், டிஃப்ரெண்ட்டாக அவளை டார்ச்சர் பண்ணுறான். எனக்கு எனக்கு தயாங் ஒயன் கூட இருக்க பிடிக்கல. இல்லடி, உனக்கு புரிய மாட்டேங்குது, நான் எப்படி சொல்கிறது. அன்றைக்கி ஒரு நாள் நான் ஒரு ஒரு ஸ்வெட் ஷர்ட் எடுத்துகிட்டு வந்தேன்ல. ஆமாம், அந்த ஸ்வெட் ஷர்ட் யார் கொடுத்தா தெரியுமா? யார் கொடுத்தா? உந்து தானே? இல்லை, தயாங். என்ன தேங்கா? ஆமாம், அந்த ஸ்வெட் ஷர்ட் தயாங் கொடுத்தது. ஏன்னா என் ட்ரெஸ் ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருந்துச்சு இல்லையா, அதனால். நீங்கள் உள்ளே போன உடனே கடை நான் வேகமாக இங்கே எழுந்து போனான். வேங்கடா போகிறான்னு சொல்லிட்டு நாங்கள் பெருசாக கவனிக்கல. அந்த டிஷர்ட் வந்து என்கிட்ட கொடுத்து, இதை அவகிட்ட கொடு அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போயிட்டான். அது மட்டும் இல்லை, நிறைய விஷயத்தில் நான் அவனை பார்த்தேன், நோட் பண்ணேன். இப்போ அவன் சொல்கிறதுலேருந்து எனக்கு ஏதோ புரியுது. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, என்ன செய்ய உனக்கு அதான் தோணுதா? ஆமாண்டா மச்சான், ஜலஸ் ஆயிரியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிறாங்க. இங்கே ஷிவ் என்ன இவ்வளோ தூரம் சொல்லியும் ஏன் இப்படி இருக்கான் இவன்? எனக்கு எனக்கு பயமாக இருக்குது. என் பாவம், அவளுக்கு எதுவுமே தெரியாது. ரொம்ப சின்ன பொண்ணு அவன், ரொம்ப இன்னசென்ட். ஜிமின் வா ஜிமின், நம்ம போகலாம். எனக்கு தேங்க நம்ப முடியல. சாரி, அது அவன் உன் ஃப்ரெண்டாக இருந்தாலும் என்னால் நம்ப முடியாது. எப்போவுமே அவளை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கான். அவள் குழந்தடா, அவளுக்கு ஒன்றுமே தெரியாது. இதை நான் ஒரு வாட்டி அவன்கிட்ட கூட சொல்லியிருக்கேன். நீ நீ அப்போ இல்லை, நான் தனியாக கூப்பிட்டு வச்சு ஒரு வாட்டி பேசியிருக்கேன். நானாக லவ் பண்ணுறேன்னுலாம் சொல்லலை. அவனை கூப்பிட்டு, ப்ளீஸ் தயாங், இந்த மாதிரி பண்ணாதீங்க. அவள் ரொம்ப குழந்த மாதிரி, ரொம்ப சுட்டியாக வளர்ந்துட்டா. அவங்க அப்பா அம்மா அவ்வளோ அவளுக்கு இது பண்ணுவாங்க. அவளுக்கு பெருசாக ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கிடையாது. நான் தான் அவளுக்கு ஃப்ரெண்டாக இருந்தேன். அவளை நான் ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணுவேன். அவள் ரொம்ப இதுவாக இருக்கா. அவளை தயவு செஞ்சு எதுவும் சொல்லாதீங்க. எல்லாத்துக்கும் அழுதுடுவா. அவளால் எந்த எமோஷனலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ப்ளீஸ் அவளை எதுவும் திட்டாதீங்க, அவளை எதுவும் பண்ணாதீங்கன்னு நான் எவ்வளோ சொன்னேன் தெரியுமா? ஒரு 1 டேக்கு முன்னாடி, நேற்று தான் சொன்னேன். பட் ஸ்டில் அவன் இன்னும் அப்படி தான் பிஹேவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஷிவு தான் கதறிட்டுருக்கா. அங்கே ஹனிகளும், இல்லை என் அண்ணன் கண்ணு நான் என்னமோ பார்த்தேன், அவன் ஒரு மாதிரி கஷ்டப்பட்டான். எனக்கு என்னமோ இதுக்கு பின்னாடி என்னமோ இருக்குது, இது நம்ம பார்த்துக்கலாம், விடுங்க, அழுகாதீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவள் நல்லா ஆறுதல் படுத்துகிறா. ஸோ இந்த சைடு தான் நீங்கள் ரொம்ப அழுகுறீங்க, அப்படியே கஷ்டமாக இருக்குது. எனக்கு மட்டும் ஏன் எப்படி நடக்கணும்? நான் என்ன தப்பு பண்ணேன்? என்னை ஏன் இவ்வளோ வெறுக்கிறீங்க நீங்கள்? ஏன் என்னை இவ்வளோ வெறுக்கிறீங்க? சாரி, நான் எதனா தப்பு பண்ணியிருந்தா. ரியலி சாரி. பட் என்னால் முடியல, என்னால் சுத்தமாக முடியல. அவங்கள ரொம்ப லவ் பண்ணிட்டேன் போல், அதான் கஷ்டமாக இருக்கு. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்ன உங்களுக்கு பிடிக்கலன்னா ஒன்றே, எனக்கு அது பெருசாக தெரியல. ஆனால் நீங்கள் என்ன ஹேட் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சோடனே தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐ கான்ட் ஏபிள் டு ப்ரீத். ஒரு மாதிரி அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் பெட்டில் படுத்து அழுதுகிட்டே இருக்கீங்க. உங்கள் ஃபேஸ்லாம் ரெட்டாகிடுச்சு. ஸோ அப்போ உங்களுக்கு கால் வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் அதெல்லாம் அட்டன் பண்ணவே இல்லை. அப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்குது நோயின்னு. நீங்கள் அப்படியே வந்து ஆஃப் பண்ணி ஒரு கட்டத்தில் அப்படியே சுவிட்ச் ஆஃபே பண்ணி வச்சுறீங்க. யாரும் கால் பண்ணாலும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன். ரொம்ப அழுகுறீங்க. இங்கே மாற்றி உங்களுக்கு ஜிமனு, ஜேகே, ஹனிகள், ஷிவுன்னு சொல்லி 4 பேரும் கால் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்ன எடுக்க மாட்டேங்கிறா? வீட்டுக்கு போகலாமா? வேண்டாம், அவளுக்கு ஸ்பேஸும் வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஷிவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு மாதிரி அவளும் தலையை பிச்சுட்ருக்கா. அவளுக்கு கஷ்டமாக வேற இருக்குது.
அச்சோ! இந்நேரம் அழுதுட்டு இருப்பா ஜிம்மன். ஏய் சரிடி, நம்ம பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு அவளுக்கு ஹக் பண்ணி ஆறுதல் படுத்திட்டு இருக்கான். ஸோ இங்கே நீங்கள் ரொம்ப அழுது அழுது ஒரு மாதிரி ப்ரீத்தே பண்ண முடியல. ஸோ அப்போ நீங்கள் அப்படியே ஏஞ்சி பால்கனி கிட்ட வரீங்க. ஸோ அப்போ இருட்டிலேருந்து அப்படியே ஒரு மாதிரி அசைஞ்சிக்கிட்டே இருக்குது. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. அப்போ உங்கள் பால்கனிலேருந்து யாரோ ஏறி குதிக்கிறாங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உள்ளே போய் கதவு சாத்தலான்னு வரும்போது அந்த பர்சனுக்கு கதவு அப்படியே பிடிச்சிட்டு உங்களாடைய செவத்தில் தள்ளி லாக் பண்ணி அந்த ஸ்க்ரீனை இழுத்து விட்டுட்டாங்க. இப்போ உங்கள் ரூமே ஃபுல்லாக டார்க்கில் இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் வந்து லைட் கூட போடாமல் தான் இருப்பீங்க. வெறும் மூன் லைட் தான் வந்து உள்ளே அடிச்சிருக்கோம். இப்போ அந்த கர்டன் ஃபுல்லாக இழுத்து விட்டதுனால அதுவுமே அடிக்கலை. நீங்கள் பயந்து போயிட்டீங்க. யார் யார் என்னை விடுங்க விடுங்க. என் என் வாய்ஸ் வச்சே கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நீங்கள் நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்க? எங்கள் அம்மா பார்த்தா பிரச்சனை ஆகிடும், தயவு செஞ்சு இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த கர்டன் லைட்டாக மூவ் பண்ணுறீங்க. அப்போ தான் உங்கள் ஃபேஸை பார்க்குறான். அவங்க ஃபேஸ் ஃபுல்லாக பிங்காகிடுச்சு. மூக்குலேருந்து சளி ஊற்றுது, கண்ணுலேருந்து கண்ணீர் ஊற்றுது, வாயெல்லாம் அப்படியே ரெட் ஆகிடுச்சு. ஏய் என்னாச்சு? ஒன்றும் இல்லை, நீங்கள் முதல்ல போங்க இங்கேருந்து. உங்களுக்கு தான் என்ன பிடிக்காதுல்ல, அப்புறம் எதுக்கு இங்கே வந்தீங்க? ஆமாம், எனக்கு ஒன்று பிடிக்காது தான். பிடிக்கலல்ல, அதான் வெறுப்பை காட்டு போலான்னு வந்தேன். தேயாங் என்ன தேயாங்க? எங்கள் வீட்டுக்கு வந்து என்னைய மிரட்டுறீங்க? அப்படி தான் பண்ணுவேன். தேயாங் எதுக்கு கிட்ட கிட்ட வரீங்க? அப்படி தான் வருவேன். தேயாங் நான் என்னமே பண்ணலையே. நீ என்னமே பண்ணலையா? யார் சொன்னா நீ என்னமே பண்ணலன்னு? நிறைய விஷயம் பண்ணியிருக்கியே. என்னது இது சொல்லு, என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை தான் கோவமாக எடுத்து காமிக்கிறான். நீங்கள் கல் பண்ணிகிட்டே பார்க்குறீங்க. இது அதான் இது என்னது? என்னது இது? அது உங்களுக்கு யார் கொடுத்தா? நான் இது யார் கொடுத்தாங்கலாம் கேட்கல, என்னது இதுன்னு தான் கேட்டேன். அது 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 இது வந்து அது வந்து ஏய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க கிட்ட பிடிச்சி இழுத்து அப்படியே உங்கள் ஃபேஸ் கிட்ட வந்து அப்படியே ஒரு மாதிரி லைட்டாக கத்துறான். பயந்துட்டீங்க. அவனை அப்படியே டியர்ஃபுல் ஐஸில் பார்க்குறீங்க. ஸோ அந்த கர்டன் வழியாக இருக்க அந்த கொஞ்சம் வெளிச்சத்தில் தான் தேங்க பார்க்குறீங்க. தேங்க உங்களை அப்படி தான் பார்க்குறான். அப்படியே கோவமாக இருக்கு கண்ணு. அது அது வந்து அதான் என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்ட வரான். அப்படியே பயந்து போயிட்டு லைட்டாக பின்னாடி பெண்ட் ஆகுறீங்க. ஆனால் தேங்க உங்களை அப்படியே இருக்குமா பிடிச்சிட்டு அப்படியே கிட்ட அப்படியே வரான். என்னது இது? சாரி. நான் சாரியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை விட்டு அப்படியே 2 ஸ்டெப் பின்னாடி போயிட்டு சாரியா? சாரி எதுக்கு சாரி? சாரி தேங், அது உங்கள் பெர்மிஷன் இல்லாமல் உங்கள் ஃபோட்டோ எடுத்தது, உங்களுக்கு லெட்டர் எழுதினது நான் தப்பு பண்ணிட்டேன். சாரி, நான் இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன். ரியலி சாரி. அது நான் அது பண்ணிட்டேன், தெரியாமலாம் இல்லை, தெரிஞ்சு தான் இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன். நான் பண்ண மாட்டேன். சாரி, கொடுத்துருங்களா? அதை முடியாது, இல்லை நான் எரிச்சிட்றேன். தேங் ப்ளீஸ் தேங், எல்லாம் எரிக்காதீங்க தேங் ப்ளீஸ். ஏன் எரிக்கக்கூடாது? நான் பார்த்துட்டேன். இதுக்கப்புறம் யாருக்கு இது பிரச்சனை? எரிச்சிடலாம் கூட. இல்லை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த லெட்டர்லாம் வாங்க பார்க்குறீங்க. ஏய் என்ன இதெல்லாம் ஒரு லெட்டர் தானே? இல்லை தேயா கொடுங்க, அதை என்கிட்ட எரிக்காதீங்க ப்ளீஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் தயாங் வரும்போதே கையில் லைட்டரோட தான் வந்திருப்பான். அந்த லைட்டரை ஆன் பண்ணி அந்த லெட்டர் கிட்ட வைக்கிறான். நீங்கள் அப்படியே அந்த லைட்ரு பிடிச்சி கீழே தூக்கி போட்டுட்டு அந்த லெட்டரை வாங்கி அப்படியே ஹக் பண்ண மாதிரி உங்ககிட்ட பிடிச்சிக்கிறீங்க. அந்த லெட்டரில் என்னடி இருக்கு? என்ன இருக்கு? இல்லை தயாங், இது என்னுடைய மெமரிஸ்.
புரியல. இது என் மெமரிஸ் தான். இதுலேருந்து நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நான் எவ்வளோ ஸ்டூபிடிட்டியாக இருந்திருக்கேன்னு. சாரி தயா, சாரி. பட் இது என்னோடய மெமரிஸ். இது என்னால் அழிக்க முடியாது. இது என்னோடய லைஃப்பில் ஒரு ஸ்வீட் மெமரியாகவே இருந்துட்டு போகட்டும். நீங்கள் முதல்ல இங்கேருந்து போங்க. ஓ, ஒரு மெமரியாக இருந்துட்டு போகட்டுமா இது? இதுக்கப்புறம் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். கண்டிப்பாக டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ப்ராமிஸ். டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ப்ராமிஸாக டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்ல? ஆமாம், நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நீங்கள் இருக்கிற சிரிப்புக்கு கூட வர மாட்டேன். சத்தியமாக சொல்லு, வரமாட்டேன்ல? வரமாட்டேன். வரமாட்டியா? வரமாட்டேன். வரக்கூடாதா? வரக்கூடாதுல்ல நீ? நான் வரமாட்டேன். எப்படி வராமல் இருப்ப? எப்படி வராமல் இருப்ப நீ? எப்படி வராமல் இருப்ப? எப்படி வராமல் இருப்ப சொல்லு. எப்படி வராமல் இருப்ப? உனக்கு தைரியம் அவ்வளோ வந்துடுச்சா? அவ்வளோ தைரியம் வந்துடுச்சா உனக்கு? என்ன பண்ணுறீங்க? பயமாக இருக்குது நீங்கள் பண்ணுறது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நடுங்குறீங்க. அவனுடைய ஒரு ஹேண்ட்ஸை உங்களுடைய ஹார்மில் பிடிச்சி கிட்ட இழுத்து, இன்னொரு ஹேண்ட்ஸை உங்கள் சின்னில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை கிட்ட இழுத்து கேட்குறான், விடுங்க, பயமாக இருக்குது, என்ன பண்ணுறீங்க தயா? அதான் வரமாட்டேன்னுட்டல. ஏன் வரமாட்டேன்? அதான் உங்களுக்கு பிடிக்கலையா என்ன? எனக்கு உன்னை பிடிக்கல தாண்டி. உன்னை பார்த்தாலே எரிச்சலாக இது வெறுப்பாக இருக்குது. அப்போ எதுக்கு இங்கே வந்தீங்க? அப்போ எதுக்கு இங்கே வந்தீங்க? நீ கோவம் எரிச்சல் அதெல்லாம் வந்து காமிச்சிட்டு போத்தாவல உங்ககிட்ட, அதுக்கு தான் வந்தேன். என்ன ப்ளீஸ் இப்போல்லாம் பண்ணாதீங்க தயாங் அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க. அப்போ சட்டுன்னு தயாங்க அப்படியே உங்களை பிடிச்சி பெட்டில் தள்ளி விட்டுட்டு ஓரப் ஆகிட்டு உங்களை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். உங்களுக்கு ஒன்றும் புரியல, ஷாக் ஆகிட்டீங்க. கொஞ்சம் ரியலைஸ் பண்ணி தேங்க அப்படியே தள்ளி தள்ளி விடுறீங்க. உங்களால் முடியல. தேங்க அப்படியே ஒரு மாதிரி லைட்டாக ஒரு மாதிரி கொஞ்சம் அக்ரெசிவாக நடந்துக்கிறான். அப்படியே உங்களோட கையெல்லாம் மேலே பிடிச்சிட்டு உங்களை அப்படியே கிஸ் பண்ணுறான். இன்னொரு கையை உங்கள் ஹிப்பை இறுக்கமாக பிடிச்சி அப்படியே உங்கள் கிட்ட இழுக்கிறான். உங்களுக்கு ஒன்றும் புரியல. அப்படியே நீங்கள் விகில் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஏய், எனக்கு கோவம் வருதுடி, வெறுப்பாக இருக்கும் மேலே, வெறுப்பு காமிக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய லிப்ஸ்லாம் பைட் பண்ணுறான். பைட் பண்ணி சக் பண்ணுறான். நீங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படியே அவங்க கையை இது பண்ணிவிட்டு அப்படியே தள்ளி விட்டு சப்புன்னு அரைஞ்சிடுறீங்க. இது தப்பு. எனக்கு உங்களுக்கு பிடிக்கும் தான். அதுக்குன்னு இப்படி நீங்கள் பண்ணுவீங்களா? உங்களுக்கு தான் என்ன பிடிக்கல. இது ஏன் இப்படி பண்ணுறீங்க? உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? அறிவே இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. தேங்கு அடிச்சிட்டல? அடிச்சிட்டல? சாரி தேயா, என்ன அடிச்சிட்டல? என்ன பண்ணல, அடிச்சிட்டேன். என்ன அடித்த ஒன்றா பனிஷ்மெண்ட் தர தேவையில்ல. கிட்ட வராதிங்க, வேண்டாம். அடிச்சிட்டடி என்ன, எப்படி என்ன அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி லைட்டாக சைக்கோட்டிக்காக பேசிட்டு பட்டனை கழட்டிட்டு உங்ககிட்ட வரான். நீங்கள் அப்படியே பெட்டிலேருந்து தாவி அந்த சைடே போயிட்டீங்க. அவனை ஷர்ட்டை கழட்டி அப்படியே தூக்கி போட்டுட்டு, உங்கள் வீட்டில் யாருமே இல்லை தானே? பார்த்தேன், உங்கள் அம்மா ஏதோ எமர்ஜென்சியாக கிளம்பிட்டு இருந்ததை பார்த்தேன். எனக்கு எப்படி தெரியும்? அதான் எனக்கு எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு போகலான்னு வந்தேன். என்ன பண்ணுறீங்க? அதான் சொன்னனே, பேசி முடிச்சுட்டு, புரியலையா? உன்னை முடிச்சுட்டு போகலான்னு வந்தேன். சாரி உங்களை அடித்ததுக்கு. ப்ளீஸ் என்னை விடுங்க. விட முடியாது. யூ ஆர் பாண்டட் டு மீ. எஸ், யூ ஆர் பாண்டட் டு மீ. அதோ அந்த லெட்டர்ஸில் எழுதி வச்சுட்டு இருந்தல, லைஃப் லாங்
உன் கூட இருக்கேன் நான், அது முதல்ல நீ என்கிட்ட வா அப்படின்னு சொல்லி உங்களை பிடிச்சி அப்படி வீட்டில் தள்ளி விட்டுறான். ஓகே கைஸ், ஓகே 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 எனக்கு புரியுது. நான் இதை கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா எடுத்துகிட்டு போகலான்னு நினச்சேன். பட் எனக்குள்ளே இருக்க அந்த டார்க்னஸ் என்னை சுரண்டி பார்த்து நீ எப்படி அந்த ரொமான்டிக்காக எடுத்துகிட்டு போகலாம், நோ நோ நோ, இது ஒரு டார்க் ரொமான்ஸை தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதை மாற்றி விட்டுருச்சு. உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணணும், ஓகேவா? அப்போ தான் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு முதல்ல கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு மாதிரி இதில் இப்படி அப்படி அப்படி போயிட்டு வந்திருக்கோம். அதாவது எனக்கு என்னென்னா 3 பேரையும் கொஞ்சம் ரோலை கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை. அதனால தான் இதை நான் கொடுத்தேன். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தயவு செஞ்சு சொல்லுங்கள். அண்ட் தென் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் டெலகிராம் லிங்க் கேட்டிருந்தீங்கள, அது நான் சொல்கிறேன்.